ஸோ ஒன்ஸ் இந்த பிராண்ட் டீல்ஸ் எல்லாம் ரெகுலராக கிடைக்க ஆரம்பித்ததும் அது ஒரு கிரியேட்டராக உங்களுக்கு ஒரு என்ன மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்தது? ஒரு ஃபீல்னா வந்துட்டு ஓகே நம்மளால் சஸ்டெயின் பண்ணிக்க முடியும், நம்மளால் வந்து ஒரு கமிட்மெண்ட்டை டேக்கப் பண்ணிக்க முடியும். அதாவது நான் என்னதான் இப்போ ஒருத்தர்கிட்ட வந்து நம்ம காசு வாங்கணும் அப்படின்னா அதை திருப்பி கொடுக்கறதுக்கு நமக்கு ஒரு சோர்ஸ் வேணும்ல. அது இல்லாத டைமில் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து ஒரு கான்ஃபிடென்ஸ் இருக்குது. ஓகே திருப்பி கொடுக்கணும் அப்படின்னா நமக்கு வந்து இந்தந்த ஒர்க்ஸ் இதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தோம்னா நமக்கு வந்து ஒரு அமௌண்ட்டு ஜென்ரேட் ஆகும், அதை வச்சு நம்மளால் திருப்பி கொடுக்க முடியும் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ஸ் இருக்குது. அந்த மாதிரி தான் ப்ரோ. அது வந்து என்ன சொல்கிறது, ஒரு மாதிரி வந்து திருப்பி வந்து நான் ஐடியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறப்போ சேலரி வந்துச்சுன்னா இதெல்லாம் பண்ணிடலான்னு ஒரு தாட் இருக்குல்ல, அந்த தாட்டுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ரீச் ஆகிட்ருக்கேன். ஆனால் ஏன்னா இருந்தாலுமே வந்து பிராண்ட் டீல்ஸ் வந்து சஸ்டெயினபிள் கிடையாது. இப்போ வாரத்துக்கு ஒரு பிராண்ட் டீல் கிடைக்கிறதுக்கு வந்து 2 ஏஜென்சி இன்னொருத்தர் வந்து ஒர்க் பண்ணுறாருனாலும் அந்த ஒரு பிராண்ட் டீல் வந்து க்ளோஸ் ஆகுமா க்ளோஸ் ஆகாதா அப்படின்றது வந்து நமக்கு தெரியாது. சில டைம்ஸ் வந்து என்னாகும் அப்படின்னா வர பிராண்ட் டீலோட அந்த பிராண்டோட அந்த கம்பெனி வந்து ஒரு மாதிரி ஸ்கெட்சியாக இருக்கும். இந்த பெட்டிங் ஆப்ஸ் வரும், போக்கர் கேமு, அது அந்த மாதிரி ஏதாவது ஒன்று வந்துருச்சு அது மட்டும்தான் இருக்குது அப்படின்னா நான் எடுக்கவே மாட்டேன்ல. ஸோ அந்த மாதிரி வந்து சஸ்டெயினபிளாக இருக்காது. சில டைம்ஸ் வரும், சில டைம்ஸ் வராது அப்படின்னு இருக்கும். பட் ஸ்டில் ஏதோ ஒன்று மேனேஜ் பண்ணிக்கிட்டு இப்போதைக்கு ஓகே ஃபைன் கொஞ்சம் ஓகே. உங்களுக்கு இப்போ பர்சனலாக என்ன கேட்டிங்கன்னா இந்த பெட்டிங் ஆப்ஸை நான் ப்ரொமோட் பண்ண மாட்டேன், அது மாதிரி உங்களுக்கு ஒரு எத்திக்ஸ் இருக்கா? இந்த மாதிரி இருந்தால் அதுக்கு பின்னாடி வேல்யூஸ் அது என்ன கொடுக்குதுன்னு செக் பண்ணுவீங்களா? அப்படி இல்லை ப்ரோ. அதாவது நிறைய பேர்த்துக்கு வந்து எல்லாருக்குமே வந்து இந்த மாரல் ஸ்டாண்டர்ட்ஸு இந்த எத்திக்கல் ஸ்டாண்டர்ட்ஸுன்றது வந்து டிஃபர் ஆகும். எல்லாருமே ஒரே மாதிரி இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. சில பேருக்கு வந்து நீடு இருக்கும், அவங்கவுங்க கஷ்டம் அவங்கவுங்களுக்கு தான் தெரியும். இப்போ வந்து இப்போ பிராண்டியில் அது பெட்டிங் ஆப்ஸ் பண்ணுறாங்க, அந்த ஆப் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து தப்பாக ஜட்ஜ் பண்ணுறதும் தப்பு தான். ஜட்ஜ் பண்ண முடியாது. ஏன்னா அவங்களோட கஷ்டம் அவங்களுக்கு தான் தெரியும். அவங்களுக்கு வந்து அந்த நேரத்துக்கு வந்து ஒரு அமௌண்ட்டு தேவைப்பட்டிருக்கலாம், அதுக்காக அவங்க பண்ணுறாங்க. அது வந்து தப்பு, அது தப்பு, நான் பண்ணாததுனால நாங்கள் நல்லவன் அப்படியெல்லாம் வந்து சொல்ல முடியாது. நான் ஏன் பண்ண மாட்டேங்கிறேன் அப்படின்னா இப்போ இந்த பெட்டிங் ஆப்ஸு இந்த இந்த போக்கர் கேம்ஸ் எல்லாம் விளாண்டா இந்த மாதிரி இதெல்லாம் பண்ணால் காசு கிடைக்கும், ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் இருக்குது, அந்த மாதிரி இதெல்லாம் நான் ஏன் பண்ண மாட்டேங்கிறேன் அப்படின்னா அதில் வந்து சொல்லி சைன் அப் பண்ணிட்டாலுமே அதிலிருந்து அவங்க ரெவென்யூ ஜென்ரேட் பண்ணுற ப்ராபபிலிட்டி ரொம்ப கம்மி. இப்போ வந்து அவங்க ஒரு 1000 ரூபா டெபாசிட் பண்ணிவிட்டு அந்த 1000 ரூபாலேருந்து இன்னொரு 100 ரூபா எடுக்கிறதே ரொம்ப கஷ்டம். ஒரு 100 பேரில் 99 பேர் காசை லூஸ் தான் பண்ண போகிறாங்க. ஸோ அந்த மாதிரி ஒன்றும் நம்ம பண்ண வேணாமே. அதாவது சப்போஸ் வந்து இப்படி ஒரு சினாரியோ எடுத்துப்போம், எனக்கு வந்து வேறு எந்த பிராண்ட் டீல்ஸுமே இல்லை, எனக்கு வந்து காசே கிடையாது, எனக்கு வந்து ரொம்ப எமர்ஜென்சியாக எனக்கு ஒரு ஃபண்டு தேவைப்படுது அப்படின்ற ஒரு சிச்சுவேஷனில் மேபி நான் அதை எடுத்துருக்கலாம். இப்போ நான் வந்து அதை தேவையில்லாத விஷயம், இது எதுக்கு நம்ம பண்ணிக்கிட்டு, இதை பண்ணுறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க, நம்ம இல்லைன்னா இன்னொருத்தர் பண்ணிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு நான் பண்ணாமல் இருக்கேன். அதுக்காக நான் வந்து ஒரு சோஷியல் காஸோட நான் ரொம்ப நல்லவேன்னு அப்படியெல்லாம் கிடையாது. ஆனால் நிறைய பேர் பண்ணுறதுக்கான ரீசன் என்னென்னா அவங்க ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு வந்திருப்பாங்க. இப்போ நீங்கள் அந்த பெட்டிங் ஆப்ஸ் எல்லாம் எடுத்து பார்த்தாலே, பெட்டிங் ஆப்ஸ் ப்ரொமோட் பண்ணுற இன்ஃப்ளூயன்சர்ஸ் எடுத்து பார்த்தாலே அவங்க வந்து எய்தர் ரொம்ப பீக்கில் இருந்துட்டு சடனாக அவங்களோட பீக்கு போனவங்களாக இருப்பாங்க, அப்படி இல்லைன்னா ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வந்து, ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த பெட்டிங் ஆப்ஸ் எல்லாம் ரொம்ப ஹியூஜ் அமௌண்ட் ஆஃபர் பண்ணுவாங்க ஒரு ரீலுக்கு. நீங்கள் வந்து எவ்வளோ ஃபேமஸான ஆள் அது இது அதெல்லாம் இல்லை, ஒரு ரீலுக்கு இவ்வளோ அப்படின்னு அவங்க ஹேண்டில் பண்ணுறதே நார்த் இந்தியன்ஸ் தான் ஹேண்டில் பண்ணுறாங்க, பேமெண்ட்டும் கொடுத்துட்றாங்க. ஆனால் அது மாதிரி பண்ணிகிட்ருக்கிறப்போ நீடுக்காக அவங்க பண்ணுறாங்க. ஸோ நான் வந்து இப்போ எனக்கு கண்டிப்பாக அது பண்ணியே ஆகணும்னா மேபி நான் வந்து பண்ணியிருப்பேன். மேபி வந்து ஃப்யூச்சரில் கூட எனக்கு வந்து வேறு எதுவுமே இல்லை, எனக்கு ரீச் எல்லாமே போயிடுச்சு, என் அக்கௌண்ட் ஷேடோ பேன் ஆயிடுச்சு, எனக்கு வந்து ஒரு மாதத்துக்கு எந்த பிராண்ட் டீல்ஸுமே இல்லை, அப்போ வந்து எனக்கு வேறு வழியே இல்லைன்னா நானும் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் இதிலேருந்து ஆனால் ஆடியன்ஸ்கிட்ட வந்து என்ன சொல்லுவேன் அப்படின்னா, இது வந்து அதாவது நீங்கள் ஒரு பெய்டு ப்ரமோஷன் பார்க்குறீங்க, ஒரு ஆடு பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் அந்த பெய்டு ப்ரமோஷன் தான் பார்க்குறீங்க, ஆடு தான் பார்க்குறீங்க அப்படின்ற ஒரு கான்ஷியஸ் வந்து ஆடியன்ஸுக்கு இருக்கணும். அதுக்கு வந்து மெயினாக வந்து அந்த கண்டென்ட் க்ரியேட்டர் வந்து மென்ஷன் பண்ணணும், பெய்டு ப்ரமோஷன் அப்படின்றத மென்ஷன் பண்ணணும். அது மென்ஷன் பண்ணாமல் நான் பண்ணுறதில்ல, எல்லாருமே அது பண்ணணும்.
அது இன்னொரு விஷயம் என்னது அப்படின்னா, இஃப் இட் இஸ் லைக் சொல்லுவாங்கல்ல, இஃப் இட் இஸ் டூ குட் டு பி ட்ரூ இட்ஸ் நாட் ட்ரூன்னு. ஸோ இந்த மாதிரி வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுங்கள், ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் வேலை செஞ்சால் போதும், மாதம் 20,000 சம்பாதிக்கலாம், இந்த ஆப் டவுன்லோட் பண்ணால் போதும் உங்களுக்கு வந்து இவ்வளோ காசு வரும். அவ்வளோ இஸ் இட் டூ குட் டு பி ட்ரூவாக உங்களுக்கு அது தோணுச்சு அப்படின்னா அது எல்லாருமே பண்ணிட்டு போயிடலாமே. அந்த கான்ஷியஸ் ஏன் உங்களுக்கு இருக்க மாட்டேங்குது? அதே மாதிரி ஒரு கண்டென்ட் க்ரியேட்டராக அவங்க சர்வைவ் பண்ணுறதுக்காக அவங்க வந்து டெய்லி வீடியோஸ் போடணும், அவங்களுக்கும் செலவு இருக்குது, அவங்க வேறு எந்த ஒர்க்குமே போகாமல் இது பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்காக தான் அவங்க பண்ணுறாங்கன்றதையும் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து இன்னொரு விஷயத்தையும் அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஒரு பெய்டு ப்ரோமோ ஒன்று பார்க்குறாங்க, அதோட அவங்க சொல்கிறதுல வந்து எவ்வளோ உண்மை இருக்குது எவ்வளோ உண்மை இல்லை அப்படின்றத. இப்போ நம்ம வந்து ஒரு 1000 ரூபாய்க்கு ஒரு சட்டை எடுக்கிறோம், 100 ரூபாய்க்கு ஒரு சட்டை எடுக்கிறோம். 100 ரூபாய்க்கு எவ்வளோ உழைக்குமோ அவ்வளோதான் அது உழைக்கும், 1000 ரூபாய்க்கு எவ்வளோ உழைக்குமோ அவ்வளோதான் உழைக்கும். ஸோ ஒரு ப்ரோமோவோ ஒரு ஆடோ நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா அது எங்கேருந்து பார்க்குறீங்க, யார் சொல்கிறா, என்ன சொல்கிறா, எல்லோரும் சொல்கிறதுமே வந்து அந்தளவுக்கு உண்மையாக இருக்காது. ஸோ ஒரு ஆடை பார்க்கும்போது அதோட குவாலிட்டியை நீங்கள் பாருங்கள். இவ வந்து ஒன்றும் இல்லை, இந்த டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணுங்கள், உங்களுக்கு மாதம் இவ்வளோ காசு வந்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா அது வந்து ஒரு லோ குவாலிட்டி ஆடு. அந்த லோ குவாலிட்டிக்குள்ளே போட்டிங்கன்னா உங்களுக்கு காசு தான் போகும், வேறு எதுவும் போகாது. அப்படின்ற அவேர்னஸ் வந்து ஆடியன்ஸுக்கு வரணும். நீங்கள் இப்போ டிவி பார்க்குறீங்க, நியூஸ் சேனல் பார்க்குறீங்க, 10 நிமிஷத்துக்கு அப்புறம் ஒரு ஆடு வருது, அது சம்மந்தமே இல்லாமல் வந்துட்டு ஒரு ஆடு வருது, ஆனால் நீங்கள் அதை பார்த்துட்டு தானே இருக்கீங்க. அந்த மாதிரி நினச்சிட்டு போயிருங்க. இதில் நீங்கள் வந்து கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி ஆகணும் அப்படியெல்லாம் எதுவுமே இல்லை. பிராண்ட்ஸ் வந்து வேறு எந்த மீடியமும் இல்லாததுனால, வேறு எந்த மீடியமும் ஒர்க் அவுட் ஆகாததுனால கண்டென்ட் க்ரியேஷனை யூஸ் பண்ணி மார்க்கெட் பண்ணுறாங்க. உங்களுக்கு அது நிஜமாகவே யூஸ் இருந்துச்சு, அது வந்து உங்களுக்கு நிஜமாகவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அது எல்லாம் அது வந்து அந்த பிராண்டை பற்றி உங்களுக்கு தெரியும் அப்படின்னா மட்டும் சைன் அப் பண்ணால் போதும். அட் தி எண்ட் ஆஃப் தி டே எல்லாருமே வந்து வயிற்று பொழப்புக்காக தான் பண்ணுறாங்க. ஸோ அதை பார்த்துட்டு அதே மாதிரி எல்லாருமே வந்து அந்த கண்டென்ட் கிரியேட்டர் வந்து ஒரு ப்ரோமோ பண்ண உடனே நீ காசு வாங்கிட்டு பேசுகிற, அது பண்ணுற இது பண்ணுறேன்னு கிரிட்டிசைஸ் பண்ணுறதும் அவன் பொழப்பு தம்பி. அதை பண்ணி தான் ஆகணும். அப்படி பண்ணாதான் அவனால் வந்து அடுத்த 100 வீடியோ போட முடியும். ஸோ அவன் அதை பண்ணிட்டு போகிறான். ஆனால் வந்து அதை பண்ணுறதுல ஒரு சின்ன எத்திக்ஸ் மெயின்டைன் பண்ணும், பொய் சொல்லக்கூடாது. அதாவது அவங்களுக்கே தெரியும், நீங்கள் வந்து டெபாசிட் பண்ணிங்கன்னா இது பண்ணால் அது பண்ணக்கூடாது, பண்ணால் இதை மாதிரியெல்லாம் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கே தெரியும். அதை வந்து அவங்களுக்கு தெளிவாக சொல்லிடுங்க. இப்போ பரிதாபங்களில் வந்து நிறையா அந்த மாதிரி ப்ரோமோஸ் வரும்போது எங்கள் ப்ரோமோ கோடை யூஸ் பண்ணால் உங்களுக்கு வந்து காசு டபுள் ஆகும்னு சொல்கிறாங்க அப்படின்னு அவங்க வந்து டைரெக்டாக ஒரு மாதிரி சொல்லி கொடுக்குறாங்கல்ல. ஆனால் அவங்களுமே அந்த ப்ரோமோ பண்ணி தான் ஆகணும், ஏன்னா அவங்க சஸ்டெயின் ஆகணும்ல. ஸோ அந்த மாதிரி தான் பண்ணிவிட்டு யாராவது அந்த மாதிரி ப்ரோமோ பண்ணுறாங்கன்னா அவங்க வந்து அவங்கள ஆடியன்ஸ் தப்பாக பார்க்குறது தான் எனக்கு லைட்டாக கஷ்டமாக இருக்குது. மேபி ஆடியன்ஸ் வந்து அந்த ஒரு ஆடுக்கு பின்னாடி இருக்க ட்ரூத்தை வந்து கொஞ்சம் நம்ம வந்து ஒரு பேக்ரவுண்ட் சர்ச் பண்ணிடலாம். டூ யுவர் ஓன் ரிசர்ச் தான். இப்போ ஏதாவது ஒன்று பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்க யார், இதுக்கு முன்னாடி என்னென்ன பண்ணியிருக்காங்க அதெல்லாம் பார்த்துட்டு 1000 ரூபா இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படின்னாலும் அந்த 1000 ரூபாய்க்கான வர்த்து நம்மக்கிட்ட வர்த்து இருக்கா அதில். அந்த 1000 ரூபா இப்போ அந்த பெட்டிங் ஆப்ஸ்லலாம் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க வந்து அந்த 1000 ரூபா எந்த 1000 ரூபாயை இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா அந்த 1000 ரூபாயை அவங்க லூஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கணும், அதை மட்டும்தான் அவங்க இன்வெஸ்ட் பண்ணணும். அதை விட்டுட்டு வந்து அங்கேருந்து இங்கேருந்து புரட்டிட்டு போட்டாங்கன்னா லாக் ஆயிடுவாங்க. மேபி அவங்க கிட்ட எக்ஸஸாக இருக்காமோ, எக்ஸஸாக இருக்குது, சும்மா ட்ரை பண்ணி பார்க்கலான்னா பண்ணலாம். அதை விட்டுட்டு அதையே நம்பிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் வந்து அவங்க தெரியணும். ஆனால் இப்போல்லாம் வந்து ஓரளவுக்கு எல்லாருமே வந்து கான்ஷியஸ் ஆகிட்டாங்க. நான் இந்த விஷயத்தில் வந்து கொஞ்சம் அலைன் ஆகலை ப்ரோ. ஏன்னா என்னதான் நியூஸில் வந்தாலும் அவேர்னஸ் கொடுத்தாலும் ஸ்டில் பீப்புள் வந்து லூசிங் தர் மணி ஆன் ஸ்கேம். அதெல்லாம் வந்து எதுவுமே பண்ண முடியாது ப்ரோ. எல்லாருமே சொல்லியாச்சு. இப்போ வந்து என்னது ஆல்கஹால் விற்காதீங்க, குடித்தா தப்புன்னு சொல்லுதான், ஆனால் அவங்க குடிச்சு தான் ஆவாங்க. குடிக்கணும்னு இருந்தால் குடிச்சு தான் ஆவாங்க. ஸ்மோக்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த் தான், ஆமாம் தெரியும், ஆனால் வந்து ஸ்மோக் பண்ணிக்கிட்டு தான் இருக்கும். ஸோ அதை வந்து நம்மளால் வந்து என்ன சொல்கிறது, யாருமே எதுவுமே பண்ண முடியாது, பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு டிக்டேட்டர்ஷிப் மைண்ட் செட்டில் போயிட்டு நீ இதை பண்ணவே கூடாது, இது உனக்கு ஆக்சஸே இருக்கக்கூடாது அப்படின்னும் பண்ண முடியாது. ஏன்னா வி லிவ் இன் அ இண்டிபெண்ட் கண்ட்ரி. உங்களுக்கு தப்பு பண்ணுறதுக்கும் ஆக்சஸ் இருக்கணும், அதை நீங்கள் பண்ணாமல் இருக்கணும். அப்படின்றது தான் ஒரு இண்டிபெண்ட் நேஷன்ன்றது தான் நான் பார்க்குறேன். நீங்கள் வந்து அதுக்கான அவேர்னஸ் கொடுக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி ஒன்று பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒன்று ஆகும்.
ஆனால் அதுக்காக வந்துட்டு இது ஆனால் அதில் ஜெயிச்ச 1-2 பேரும் இருப்பானுங்க. இப்போ நீங்கள் வந்து அதை அந்த ஆக்சஸையே மொத்தமாக கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த ஜெயிக்கிற 2-3 பேர்த்தோட ஆப்பர்ச்சுனிட்டி சேர்த்து கட் பண்ணுறீங்க. ஸோ அந்த மாதிரி வந்து அது வந்து ஒரு ஃபெயிலியர் மாடல். ப்ரொஹிபிஷன் இஸ் அ ஃபெயிலியர் மாடல் வேர்ல்டு வைடு. எதையுமே நீங்கள் வந்து ப்ரொஹிபிட் பண்ண முடியாது. ஏன் இதெல்லாமே இருக்கணும் அப்படின்னா இதெல்லாம் இல்லைன்னா இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ் வந்துடும். இப்போ இந்த பெட்டிங் ஆப்ஸ் இல்லை அப்படின்னா இதை பேன் பண்ணணும் அப்படின்னா ப்ரைவேட் பெட்டிங் நடக்கும், திருப்பி ஹார்ஸ் ரேசிங் வரும், திருப்பி வந்து ஐபிஎல்குள்ளே வந்து ப்ரைவேட் பெட்டிங்ஸ் நடக்கும். இப்போ ட்ரீம்11 வந்து வேணான்னு சொல்லிட்டு அவங்க கட் பண்ணுறாங்க அப்படின்னா ப்ரைவேட் பெட்டிங் நடக்கும், பிளேயர்ஸை காசு கொடுத்து வாங்குவாங்க. ஸோ இட் ஹேப்பன்ஸ். அதுக்காக இதை வந்து கொஞ்சம் விட்டு தான் ஆகணும், வேறு வழி இல்லை. ஓகே லைக் ஒரு சில விஷயங்கள் நடந்து தான் ஆகணும்னா இருந்து தான் ஆகணும். இப்போ வந்து நீங்கள் டாஸ்மாகை கம்ப்ளீட்டாக கட் பண்ணிங்கன்னா எவ்வளோ வயலன்ஸ் நடக்கும்னு தெரியுமா? தமிழ்நாடு ஃபுல்லாக டாஸ்மாக்கு கெடுதல் இருக்கக்கூடாது, எல்லாமே அக்ரி, கரெக்ட். ப்ராஹிபிட் பண்ணிட்டீங்கன்னா எத்தனை பேர் வந்து எத்தனை ஹஸ்பண்ட்ஸ் வந்து ஒய்ஃபை போட்டு அடிப்பாங்க? ஏன்னா ஃப்ரஸ்ட்ரேஷன் அவங்களுக்கு வந்து அது இருக்காது. அமைதியாக வேலைக்கு போயிட்டு வந்துட்டு உடம்பு களைப்பாக இருக்குன்னு சரக்கை போட்டு அவன் படுத்து தூங்கிடுவான். சரக்கு இல்லைன்னா பொண்டாட்டியை போட்டு அடிப்பான். ஸோ அந்த மாதிரி நடக்கும். அந்த அந்த அடிக்ஷன்லேருந்து வெளியே வர முடியாமல் தப்பாக ஏதாவது எடுத்து குடிப்பான். கோவிடில் சானிடைசர் குடித்து செத்து போனவங்க எத்தனை பேர்? ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு பேலன்ஸ் பண்ணுறதுக்காக தான் இது எல்லாமே இருக்குது. ஆனால் வந்து எல்லாமே வந்து அவேர்னஸ், அது வந்து அவங்களுக்கு தெரியாமல் இருக்கக்கூடாது. அதாவது உங்களுக்கு வந்து ஒரு விஷயத்த பண்ணால் ஒரு விஷயம் நடக்கும் அப்படின்றத மறைச்சிட்டு கொடுக்கக்கூடாது. சரக்கு அடித்தா உடம்புக்கு கெடுதல், பரவாயில்ல, என் உடம்பு, நான் சாகுறேன் அப்படின்னு சொல்லி தான் குடிக்கிறாங்க. அவனுக்கு வந்து அந்த ஆக்சசிபிள் இருக்கணும். ஆனால் இது குடித்தா செத்துருவோன்னு தெரியாமல் யாரும் போய் குடிச்சிடக்கூடாது. ஸோ இதுதான் வந்து என்னோடய கான்செப்ட். எல்லாமே அவைலபிளாக இருக்கணும். அது வந்து நான் இதுதான் பண்ணால் இதுதான் நடக்கும்னு தெரிஞ்சே போய் பண்ணுறாங்க அப்படின்னா ஃபேஸ் தி கான்சிக்வன்சஸ், அவ்வளோதான். ஆனால் வந்து மற்றவங்கள இன்னொருத்தன் பண்ண மாட்டேன்னு சொல்கிறவனை கொண்டு போய் குடிக்க வைக்காத, குடிக்க மாட்டேன்னு சொல்கிறவனை கொண்டு போய் குடிக்க வைக்கக்கூடாது. அதை யாரையுமே ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது. அதே மாதிரி இன்ஃப்ளூயன்சர்ஸ் வந்து மார்க்கெட்டிங் பண்ணுறாங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக இதை பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது. ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, உங்களுக்கு வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படின்னு. அது வந்து நல்ல விஷயங்களுக்கு. கெட்ட விஷயங்களை ப்ரமோட் பண்ணுறதுக்கு வந்து அதுக்குமே நியாயம் சொல்ல முடியாது. ஓகே ப்ரோ, லைக் பிராண்ட் டீல்ஸை பற்றி நிறையா பேசணும். பட்டு ஆனால் நீங்கள் பேசும்போது ஒரு இது சொல்லியிருந்தீங்க, இனிஷியலாக எனக்கு வந்து ஒரு 70K ஃபாலோவர்ஸ் இருக்கும்போது எவ்வளோ சார்ஜ் பண்ணுறது அப்படின்னு தெரியலன்னு சொன்னீங்களே. ஸோ ஒரு அப்ராக்சிமேட் மேபி ஒரு 100K ஃபாலோவர்ஸ் இருந்தால் உங்களோட நாலேஜில் லைக் உங்களுக்கு ஓரளவு ஐடியா இருக்கும். ஸோ எவ்வளோ சார்ஜ் பண்ணலாம்? அது ப்ரோ இது சிம்பிள் ப்ரோ. இது வந்து மார்க்கெட் ரேட்ஸே இருக்குது. இப்போ டிஜிட்டல் மார்க்கெட்டிங், இப்போ என் கூட 2 ஏஜென்சிஸ் ஒர்க் பண்ணுறாங்க இல்லையா, அவங்கக்கிட்ட கேட்டாலே சொல்லுவாங்க. அது வந்து ஆவரேஜாக கால்குலேட் பண்ணுவாங்க. இப்போ அவங்க வந்து ஒரு 50 இன்ஃப்ளூயன்சர்ஸ் கூட ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னா 100K ஃபாலோவர்ஸில் எத்தனை பேர்த்து கூட ஒர்க் பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் ஆவரேஜாக நம்ம எவ்வளோ கொடுத்துருக்கோம் அந்த டேட்டாவே இருக்குது ப்ரோ. இப்போ அவைலபிளாகவே இருக்குது. நான் சொல்கிறதுல எனக்கு எதுவும் பிரச்சனை இல்லை. இப்போ 100K ஃபாலோவர்ஸ் இருக்காங்க அப்படின்னா அவங்க பர் ரீலுக்கு 12Kலேருந்து 25K வரைக்கும் சார்ஜ் பண்ணுறாங்க ஒரு ரீலுக்கு. அது வந்து டிபெண்ட்ஸ். இப்போ ஒரு நார்த் இந்தியன் பிராண்ட் வருது, அவங்க வந்து டெல்லி மும்பை எல்லாம் டார்கெட் பண்ணி முடிச்சுட்டு தமிழ்நாடு ஃபுல்லாக ஒரு கேம்பெயின் பண்ணுறதுக்காக வராங்க அப்படின்னா அவங்கெல்லாம் சாதாரணமாக 25K கொடுப்பாங்க 100K ஃபாலோவர்ஸ் இருக்கிறவங்களுக்கே. இங்கே தமிழ்நாட்டில் ஒரு பிராண்ட் வருது அப்படின்னு, ஒரு சின்ன பிராண்ட் வருது, அவங்க இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னா அவங்க மினிமமாக ஒரு 12Kலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. 12Kக்கு கீழே வந்து பண்ணுறவங்க இருக்காங்க. அது எப்படின்னா பிராண்ட்ஸ் கூட டைரெக்டாக டீல் பண்ணிப்பாங்க, அந்த பிராண்டை ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லி பண்ணுறது, அந்த மாதிரி பண்ணுறவங்க இருக்காங்க. இது வந்து ஒரு ஆவரேஜ் ரேட்டு ப்ரோ. சில பேர் காசே வாங்காமல் கூட பண்ணுவாங்க, சில பேர் 50,000 வாங்குவாங்க. ஸோ இட் டிபெண்ட்ஸ். இது வந்து ஒரு ஆவரேஜ் ரேட் 100Kக்கு. 100Kலேருந்து 500K வரைக்குமே வந்து 100Kலேருந்து ஒரு 1 மில்லியன் வரைக்குமே இந்த ரேட்ஸ் வந்து ரொம்ப டிராஸ்டிக்காக சேஞ்ச் ஆகாது. நீங்கள் வந்து 100K வர வரைக்கும் ஒரு அமௌண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும் கிராஜுவலாக. 100Kலேருந்து நீங்கள் 1 மில்லியன் ஆகிற வரைக்குமே வந்து உங்களுக்கு பெரிய சேஞ்சஸ் வராது. அதாவது இப்போது 100Kல இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு 25K மேக்ஸிமம் அப்படின்னாங்கன்னா ஒரு 300Kல இருக்கிறவங்களுக்கு ஒரு 40K மேக்ஸிமம், 500Kல இருக்கிறவங்களுக்கு ஒரு 50K 60K மேக்ஸிமம். 1 மில்லியன் கிட்ட ரீச் ஆகுறாங்க 800K 900K இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்துட்டு ஒரு 80-85
அந்த மாதிரி வந்து மேக்ஸ் நார்த் இந்தியன் டீல் கம்பெனிஸே வந்து அவ்வளோ அந்த மேக்ஸ் கொடுக்குறாங்க. ஆஃப்டர் 1 மில்லியன் இட்ஸ் லேக்ஸ் தான். ஆனால் பெரிய பெரிய பிராண்ட்ஸு தான் லேக்ஸ் தான் ஆஃப்டர் 1 மில்லியன். ஆக்சுவலாக ஏஜென்சியில் நான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சியில் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ பிராண்ட் பீப்புள்கிட்ட இதை பற்றி பேசுவோம். அப்படி பேசும்போது ஒரு நார்த் இந்தியன் கிரியேட்டர் தான், அவங்களுக்கு வந்து 1.5 மில்லியன் அது மாதிரி இருக்குது. அவங்கக்கிட்ட ஒரு ரீல் போஸ்ட் பண்ணுறதுக்காக சார்ஜஸ் கேட்டிருக்காங்க. ஸோ அவங்க சொல்லியிருக்காங்க 1 lakh. ஆஃப்டர் 1 மில்லியன் 1 lakh தான். ஸோ அது கேட்டோன்னே லைக் ஒரு ரீல் 1 lakh அப்படிங்கிற இனிஷியலாக நம்மளுக்கு ஒரு தாட் இருக்கும்ல. இப்போ நீங்கள் காலின் அண்ட் சமீரில் அவங்க பாட்காஸ்ட்டில் சொல்லும்பொழுது $1,500 அந்த மாதிரி சார்ஜ் பண்ணுறாங்க. அந்த ஒரு இம்பேக்ட் எனக்கு அப்போ தோணுச்சு. 1,00,000 ஒரு ரீலுக்கு 1 lakh தான். ஆஃப்டர் 1 மில்லியன் நார்த் இந்தியாவிலலாம் வந்து சாதாரணம். இப்போ அவங்க எப்படி பண்ணுவாங்கன்னா பர் வியூ இன்ட்டு 0.3ன்னு போடுவாங்க. அப்படி போட்டால் 100K வியூஸ்க்கு வந்து 30,000 ஆச்சு. அப்போ அப்படி தான் வந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா லாஸ்ட்டு 10 வீடியோஸோட ஆவரேஜ் வியூஸ் எவ்வளோ 1 மில்லியன். அப்படி 1 மில்லியன் இருக்குன்னா இன்ட்டு 0.3ன்னு போட்டிங்கன்னா 3 லட்ச ரூபா ஆச்சு. ஸோ வாட் ஐ எம் டிமாண்டிங் இஸ் 3 lakhsன்னு ஆரம்பிப்பாங்க அந்த இன்ஃப்ளூயன்சர். அப்போ இவங்க வந்து 3 lakhs முடியாதுப்பா, எனக்கு ஒரு 1.5 to சரி ஓகே 1.5 பண்ணுங்க, ஆனால் எனக்கு 3 டீல் வரணும் ஒரு மாதத்துக்கு அப்படின்னுவாங்க. அப்படின்னா ஓகே அதை ஓகே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பண்ணுறது தான். ஆனால் வந்து தமிழ்நாட்டில் அது ஒர்க் அவுட் ஆகாது. அந்த அளவுக்கெல்லாம் பே பண்ணுறதுக்கெல்லாம் தமிழ்நாட்டில் பிராண்ட்ஸ் கிடையாது. ஏன் ப்ரோ லைக் நார்த்தில் வந்து அந்த டீல்ஸ் ஒர்க் ஆகுது இங்கே? ஏன்னா ப்ரோ பிஸ்னஸோட என்ன சொல்கிறது ஒரு வைட் ஸ்ப்ரெட் வந்து அங்கே அதிகம். ஏன்னா அவன் வந்து மும்பையில் இருக்கிற ஒரு இன்ஃப்ளூயன்சர் வந்து ஒரு வீடியோ போட்டானா அது மும்பை ஆடியன்ஸு, குஜராத் ஆடியன்ஸு, டெல்லி ஆடியன்ஸு, ராஜஸ்தான் ஆடியன்ஸுக்கு, கேரளா ஆடியன்ஸு, தமிழ்நாடு ஆடியன்ஸு, எல்லா ஆடியன்ஸில் யாரெல்லாம் ஹிந்தி பேசுகிறாங்களோ அவங்க எல்லாருக்குமே போகும். ஸோ அதனால வந்து ஒரு ஹிந்தி இன்ஃப்ளூயன்சர் கிட்ட ஒரு பிராண்டு போய் ஒரு மார்க்கெட்டிங் பண்ணுறாங்க அப்படின்னா அது வந்து வேர்ல்டு வைட், ஐ மீன் இந்தியா வைடு கேம்பெயின் சமம். ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு கண்டென்ட் கிரியேட்டர் கிட்ட ஒரு பிராண்டு வந்து ஒரு கேம்பெயினிங் பண்ணுறாங்கன்னா அது தமிழ்நாடு மட்டும்தான். ஆர் தமிழ் ஸ்பீக்கிங் அதர் லாங்குவேஜ் அதர் ஸ்டேட்ஸில் இருக்கிறவங்க. ஆனால் அவங்க எல்லாருமே வந்து கஸ்டமர்ஸ் கவுண்ட்டை கால்குலேட் பண்ணி பார்த்தா அந்த ஹிந்தி கிரியேட்டர்ஸை விட ஒரு 10% கூட நமக்கு வராது. ஸோ அதனால் பிராண்ட்ஸ் வந்து தமிழ் கிரியேட்டர்ஸ்க்கு தமிழ், மலையாளம், தெலுங்கு, கன்னடா கிரியேட்டர்ஸ்க்கு வந்து அவ்வளோ பே பண்ணுறதுக்கு இல்லை. இஃப் யூ ஆர் மேக்கிங் கண்டென்ட் இன் இங்கிலீஷ் ஆர் ஹிந்தி யூ கெட் பெய்ட் மோர். ஏன்னா வந்து ஒரு கேம்பெயின் பண்ணிட்டாங்கன்னா அது வந்து இந்தியா ஃபுல்லாக லான்ச்சு. ஸோ அதுதான் வந்து இந்த பிஸ்னஸ் சைட் ஆஃப் பிராண்ட்ஸ். ஆனால் வந்து அதே கேம்பெயின்குள்ளே நம்ம அடிக்கடி உள்ளே போந்துட்டு இவ்வளோ கொடுக்குறீங்க அங்கே ஒரு 10% தாங்கலை அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சம் வாங்கிறது தான். ஓகே ப்ரோ. ஐ திங்க் நம்ம இந்த பாட்காஸ்ட்டில் பிராண்ட் டீல்ஸ் லைக் ஒரு இன்ஸ்டாகிராமில் ஒரு 50K ஃபாலோவர்ஸ், ஒரு 100K வச்சுருக்கவங்களுக்கு ஒரு நல்ல கிளாரிட்டி கொடுத்துருக்கீங்க. அந்த ப்ரைஸிங் கூட நான் சொல்லிடுறேன், எனக்கு எதுவும் இல்லை. நீங்கள் வந்து 5Kலேருந்து 10K ஃபாலோவர்ஸ் இருந்துச்சுன்னா உங்களுக்கு மினிமமாக ஒரு 3K கொடுப்பாங்க ஒரு பிராண்ட் டீலுக்கு. ஆனால் அந்த பிராண்ட் டீல்ஸ் இன்க்ளூட்ஸ் 1 ரீல், 1 ஸ்டோரி, லிங்க் இன் பயோ ஃபார் 3 days. இதுதான் வந்து மினிமம். ஒரு பிராண்டு வந்து ஒரு அப்ரோச் பண்ணி ஒன்று பண்ணுறாங்கன்னா ஒரு ரீல் போடணும், அதே ரீலை ஸ்டோரியாக போடணும், அவங்க கொடுக்குற லிங்க்கை வந்து 3 நாள் வச்சுருக்கணும். ஸோ அது வந்து இப்போது ஒரு 5K to 10K ஃபாலோவர்ஸ் இருந்தாங்கன்னா ஒரு 3K கிடைக்கும். 25K வரைக்கும் ஃபாலோவர்ஸ் இருக்கிற வரைக்கும் வந்து மேக்ஸிமம் புஷ் பண்ணி ஒரு 8K வரைக்கும் புஷ் பண்ணலாம். அதுக்கப்புறம் ஒரு 50K வரைக்கும்னா 50K to 100K வந்து ஒரு 10K வரைக்கும் புஷ் பண்ணலாம். ஆனால் வந்து இந்த 100K ரீச் ஆகிற வரைக்குமே வந்து நிறைய இஷ்யூஸ் வரும். என்னென்னா அஃப்லியேட் லிங்க்ஸ் கொடுத்துருவாங்க. எவ்வளோ சைன்அப்ஸோ அவ்வளோ காசு கொடுத்துட்றேன் அப்படின்னு வரும். அப்போ அந்த டைமில் அது ரொம்ப சின்ன க்ரியேட்டராக இருக்கும்போது அவங்களால ரெஃப்யூஸ் பண்ண முடியாது. 100Kக்கு மேலே இருந்துச்சுன்னா அவங்க ரெஃப்யூஸ் பண்ணலாம், அதெல்லாம் வேலைக்கு ஆகாது, நமக்கு வந்து பெய்டு ப்ரமோஷன் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து பார்ட்டர் சிஸ்டம் வரும். ப்ராடக்ட்டை கொடுத்துட்றேன் ஃப்ரீயாக, ரிவ்யூ போட்டுருங்க அப்படின்னு வரும். அது வந்து டிபெண்ட்ஸ், எல்லாருக்குமே வந்து ஒவ்வொரு நீடு இருக்கும், ஒவ்வொரு இது இருக்கும், அதை பொறுத்து வந்து அவங்க பண்ணிக்கிறது தான். இவ்வளோதான் ப்ரோ. ஆனால் அதே மாதிரி வந்துட்டு இதில் நிறையா என்னோடய ப்ளூ பிரிண்டில் கூட நிறைய பேசியிருக்கேன். இந்த மாதிரி பிராண்ட் டீல்ஸில் வந்து ஒரு ஏஜென்சி கூட நீங்கள் வேலை செய்கிறீங்க அப்படின்னா உங்கள் ப்ரைஸிங்கில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருங்க அப்படின்றத வந்து நான் தெளிவாக சொல்லியிருக்கேன். ஏன்னா நீங்கள் வந்து ஒரு 25Kல இருக்கும்போது நீங்கள் ஒரு 6Kக்கு ஒரு பிராண்டிங் பண்ணிட்டீங்க. அடுத்த வாரம் வந்து இன்னொரு பிராண்ட் டீல் வருது,
அப்படின்னா அந்த ஒரு வாரத்தில் நீங்கள் வந்து 25Kலேருந்து 30K போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஆனால் அந்த ஒரு ஏஜென்சி கிட்ட நீங்கள் ஸ்டார்டிங்லேயே வந்து 6Kன்னு பேசிட்டிங்கன்னா அடுத்த ப்ரோமோவும் உங்களுக்கு 6Kக்கு தான் வரும். அதுக்கடுத்த ப்ரோமோவும் 6Kக்கு தான் வரும். அட்லீஸ்ட் ஒரு 3-4 மாதத்துக்கு அந்த ஏஜென்சிஸ் வந்து உங்கள் ப்ரைஸ் இது தானே நீங்கள் சொன்னீங்கன்னு சொல்லி ஸ்டிக் ஆயிடுவாங்க. அதுக்குள்ளே நம்ம 100K ரீச் ஆகிறதுக்கான நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ வந்து ப்ரைஸிங்கில் வந்து ஸ்ட்ரிக்டாக இருங்க. அதாவது இனிஷியல் ஸ்டேஜஸில் ஸ்ட்ரிக்டாக இருந்தீங்கன்னா போக 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 வந்து அந்த ஏஜென்சிஸ்க்கே வந்து உங்களோட என்ன சொல்கிறது, உங்களோட இவர்னா இப்படி தான் ஒர்க் பண்ணுவார்ப்பா, ஸ்ட்ரிக்டாக இருப்பார், ப்ரொஃபஷ்னலாக இருப்பார், கண்டென்ட் கரெக்டாக கொடுப்பாரு, லீட்ஸ் நல்லா வரும் அப்படின்ற ஒரு இமேஜ் க்ரியேட் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஏஜென்சிஸ் வந்து உங்ககிட்ட நல்லா ஒர்க் பண்ணுவாங்க. இப்போ நான் அந்த ஏஜென்சிஸோட பிராண்ட்ஸுக்கு நான் லீட்ஸ் கொடுக்கறதுனால தான் இந்த ஏஜென்சிஸ் எனக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுறாங்க. நான் எதுவுமே கொடுக்காம இதெல்லாம் பண்ண முடியாதுங்க, இது என்னோடய ஸ்கிரிப்டில் தான் பண்ணுவேன். சில விஷயங்கள்லாம் நான் என்னால் வந்து எனக்கு சொல்லும் போது எனக்கே சிரிப்பு வரும், இதெல்லாம் எப்படிங்க நடக்கும் அப்படின்னு. அதாவது ரொம்ப எனார்மஸான ஒரு ப்ராமிஸாக இருக்கும். அதாவது 6 மாதம் படிச்சிங்கன்னா உங்களுக்கு 24 lakhsல வேலை வாங்கி கொடுக்குறோம். அது வந்து மேபி வந்து ஒரு 10ல் 2 பேர்த்துக்கு நடந்திருக்கலாம். ஆனால் அதை வந்து என்ன சொல்லுவாங்க ஸ்கிரிப்டில், அது கண்டிப்பாக இருக்கும். என்னால் அந்த ஒரு லைனுக்காக அந்த கேம்பெயினே வேணான்னு சொல்ல முடியாது. ஆனால் அதை நான் சொல்லிடுவேன். சொல்லிட்டு நான் பிராண்டுக்கிட்ட சொல்லுவேன், இந்த மாதிரி சொல்லியிருக்கேன், பார்த்துக்கோங்க, சைனப்ஸை வந்து பார்த்துக்கோங்க அப்படின்லாம் பேசியிருக்கேன். அந்த மாதிரி வந்து கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக போகிறதுனால தான் திருப்பி நம்மக்கிட்ட வராங்க. ஸோ சில இடத்துல வந்து சில கன்வின்சஸ் பண்ணி தான் ஆகணும். ஓகே, கிரியேட்டராக பார்க்கும்பொழுது நம்மளுக்கு ஒரு சப்போர்ட் கண்டிப்பாக ஃபினான்ஷியலாக குறிப்பாக தேவைப்படுங்கப்போ அது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் போகணும் அப்படின்னு சொல்கிறேன். அதே மாதிரி எல்லாருக்குமே இந்த நீடு இருக்கணும்னு இல்லை. ஆனால் கண்டென்ட் க்ரியேஷனை ஃபுல் டைம் பண்ணிங்கன்னா இது கண்டிப்பாக வேணும்ல. இப்போது நிறைய பேர் பண்ணுறாங்க, ப்ரோமோவே பண்ணாமல் பிராண்ட் டீல்ஸே பண்ணாமல் கண்டென்ட் க்ரியேஷன் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஏதர் அவங்க ஒரு பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு கண்டென்ட் க்ரியேஷன் சைடில் பண்ணுறாங்க, இல்லை ஒரு வேலைக்கு போயிட்டு நைட்டு வந்து கண்டென்ட் க்ரியேஷன் ஒரு சைடில் பண்ணுறாங்க, ஒரு பேஷனுக்கு பண்ணுறாங்க, ஒரு ஹாபிக்கு பண்ணுறாங்க, அவங்க வேறு. ஆனால் கண்டென்ட் க்ரியேஷனை ஒரு ஃபுல் டைம் ஜாபாக எடுத்துகிட்டு அவ்வளோ பெரிய ஒரு ரிஸ்க் எடுத்துகிட்டு ரெவென்யூ இல்லாமல் உட்காந்துட்டு இருக்க முடியாதுல்ல. ஸோ இதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் போயே ஆகணும், என்ன பண்ணுறது. ஓகே ப்ரோ, நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது இடையில ப்ளூ பிரிண்ட்னு ஒரு சொன்னீங்கல்ல, அதை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா? ஆக்சுவலாக அந்த ப்ளூ பிரிண்ட் என்ன சொல்ல வரீங்க? அந்த ப்ளூ பிரிண்ட் வந்து இந்த பாட்காஸ்ட் நம்ம மார்க்கெட்டிங் பண்ணிகிட்டு இருக்கேன். அது ப்ளூ பிரிண்ட் வந்து அது எதுவும் இல்லை ப்ரோ. அது ஒரு 4-5 மாதத்துக்கு முன்னாடியே ஒரு கம்பெனி வந்து எனக்கு அப்ரோச் பண்ணாங்க. ஒரு இதே மாதிரி ஒரு ஆன்லைன் எஜுகேஷ்னல் கம்பெனி தான், அன்அகாடமின்னு. அவங்களோட சப் பிராண்டு தான் வந்து கிராஃபி. ஸோ அவங்க வந்து எனக்கு அப்ரோச் பண்ணிவிட்டு, ப்ரோ நீங்கள் வந்து கண்டென்ட் வேல்யூ சூப்பராக இருக்குது, நல்லா பண்ணிகிட்ருக்கீங்க, நீங்கள் வந்து ஒரு கோர்ஸ் ஒன்று ரெடி பண்ணிங்கன்னா அதுக்கு ஃபுல் சப்போர்ட்டு ஸ்பான்சரும் நாங்கள் பண்ணுறோம். அதை ரெடி பண்ணுறீங்கன்னா அதுக்கு வந்து வெப்சைட் க்ரியேஷன்லேருந்து அதை பப்ளிஷிங்லேருந்து மார்க்கெட்டிங்லேருந்து எல்லாமே நாங்கள் பண்ணித்தரோம். ஏன்னா அந்த ஒரு கோர்ஸை வந்து ரெடி பண்ணுறதுக்கு எவ்வளோ செலவாகுன்றது வந்து எனக்கு தெரியும். ஏன்னா ஒரு சைட்டை டெவலப் பண்ணி அதில் ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 300-400 ஜிபிக்கான கண்டென்ட்டை ஹோஸ்ட் பண்ணி அதை வந்து லைவில் ப்ளே பண்ண வச்சு பேமெண்ட் கேட்வே வச்சு அதை அந்த சர்வரை மெயின்டைன் பண்ணி அதுக்கெல்லாம் வந்து எவ்வளோ செலவாகுன்றது வந்து எனக்கு தெரியும். ஸோ அதை மொத்தமாக வந்து அவங்க ஸ்பான்சர் பண்ணுறேன் அப்படின்னு சொன்ன உடனே நான் வந்து ஒரு 3 மாதத்துக்கிட்ட யோசிச்சுக்கிட்டே இருந்தேன், நம்ம அதுக்கு தானே பாட்காஸ்ட் பண்ணுறோம், நம்ம எதுக்கு வந்து இதை பண்ணிக்கிட்டு இப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் சில ரெவென்யூ ஃபிகர்ஸ் எல்லாம் காமிச்சாங்க, என்னை கன்வின்ஸ் பண்ணாங்க ரொம்ப, இது மாதிரி வந்து இதெல்லாம் இருக்குது அதெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பண்ணாங்க. அதுக்கப்புறம் எனக்கும் தோணுச்சு, ஓகே நம்ம விஷன் என்னது அப்படின்னு பார்த்தா நம்ம எதுக்கு இதெல்லாம் பண்ணுறோம், என்ன ஒரு கம்பெனிக்குன்னு பார்த்தா ஒரு மிஷன் ஒன்று இருக்கும்ல. அப்போ நம்ம விஷன் என்னதுன்னு பார்த்தா நம்மளை வச்சு நம்ம கொடுக்குற கண்டென்ட்டை வச்சு இன்னொருத்தர் ப்ராஃபிட் பார்க்கணும். இப்போ வந்து நான் ரீசெண்டாக வந்து ஒரு லாஸ்ட் ஒரு 4-5 மந்த்ஸாக கண்டென்ட் க்ரியேஷனை ரொம்ப புஷ் பண்ணிகிட்டு இருக்கேன். எல்லாருமே கண்டென்ட் க்ரியேட் பண்ணியே ஆகணும், எவ்ரி பிஸ்னஸ் ஷுட் மேக் கண்டென்ட், எவ்ரி கண்டென்ட் க்ரியேட்டர் ஷுட் ஹேவ் பிஸ்னஸ் அப்படின்ற மாதிரி நான் புஷ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்போ அதுக்கு வந்து இன்னும் பர்சனலாக வந்து என்னால் சப்போர்ட் பண்ண முடிஞ்சதுன்னா பெட்டராக இருக்கும். அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கிறப்போ இவங்க சொன்னது ஞாபகம் வந்துச்சு. ஓகே, இவங்கக்கிட்ட திருப்பி கூப்பிட்டு இதெல்லாம் என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு யோசித்து ஒரு மீட்டிங் மாதிரி ஒன்று வச்சு பேசினோம். அதுக்கப்புறம் ஓகே ஃபைன், கம்ப்ளீட்டாக வந்து இன்டர்நெட்டில் இப்போ நான் வந்து உங்கள் பாட்காஸ்ட்டில் வந்து 100Kக்கு வந்து இவ்வளோ வாங்குறாங்க அதெல்லாம் வாங்குறாங்கன்னு ஒரு இன்ஃபர்மேஷன் சொன்னேன் இல்லையா, அதை வந்து இன்டர்நெட்டில் தெளிவாக கிடையாது.
இன்டர்நெட்டில் வந்து ஆவரேஜ் ஃபிகர் போட்டுட்டு போயிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி கண்டென்ட், அதாவது இன்டர்நெட்டில் சர்ச் பண்ணால் வந்து தெளிவாக ஒரு ஆன்சர் கிடச்சிடக்கூடாது, ஆனால் கண்டென்ட் க்ரியேஷனுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ இதெல்லாத்தையுமே வந்து நான் வந்து கம்பைல் பண்ணிட்டேன். ஸோ எந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் என்கிட்ட எக்ஸ்க்ளூசிவாக கிடைக்கும், அந்த இன்ஃபர்மேஷன் எனக்கு எப்படி கிடச்சிது, என்னோட பர்சனல் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து கிடச்சிது. லாஸ்ட் 1 இயராக நான் கண்டென்ட் க்ரியேட் பண்ணிகிட்டு இருக்கேன். எனக்கு வந்து இந்த மாதிரி எல்லாம் மிஸ்டேக்ஸ், நான் தப்பு பண்ணேன், நான் அடி வாங்கினேன், இது எல்லாத்தையுமே நான் ஓப்பனாக சொல்லிட்டேன்னா அவங்களுக்கு அந்த டைம் சேவ் ஆகுமே அப்படின்ற ஒரு கான்செப்டில் தான் நான் வந்து ப்ளூ பிரிண்ட்டுன்னு சொல்லிட்டு வச்சேன். அதை வந்து நான் டைரெக்டாக கோர்ஸ்னு வைக்காதது, கோர்ஸ்னு பேர் சொல்லாமல் ப்ளூ பிரிண்ட்னு சொல்கிறதுக்கு ரீசன் என்னென்னா, கோர்ஸ் வந்து ஒரு மென்டார்ஷிப்போ இல்லை வந்து ஒரு டீச்சிங்கோ அந்த மாதிரி போயிடும். இது வந்து ஒரு கம்ப்ளீட் ப்ளூ பிரிண்ட்டு. இதெல்லாம் பண்ணேன்டா தம்பி, நான் வந்து இப்படியெல்லாம் ஒரு ஸ்டேஜுக்கு தாண்டி வந்தேன், என்னோட பேஜுக்கு நான் பேர் வைக்கிறதுக்கு நான் இதெல்லாம் பண்ணேன், பேர் வச்சதுக்கப்புறம் நான் இப்படி பண்ணேன், ரீச் எனக்கு கிடைக்காம இருந்துச்சு, அப்போ நான் இது பண்ணேன், அல்காரிதம் இப்படி தான் வேலை செய்யுது, இந்த அல்காரிதமை மாற்றுறதுக்கு இந்த அல்காரிதம் தான் வேலை செய்யுது, இந்த அல்காரிதமை நம்மளால் மாற்ற முடியாது, அதனால நம்ம கண்டென்ட்டை எப்படி இதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், நான் இதெல்லாம் பண்ணேன்டா தம்பி, நீயும் இதெல்லாம் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த கோர்ஸ் ஃபுல்லாக நான் ரெடி பண்ணிவிட்டு, அதனால தான் வந்து அது ப்ளூ பிரிண்ட்டுன்னு பேர் வச்சேன். இன்னொரு ரீசன் என்னென்னா, இப்போ 1 மாதத்துக்கு முன்னாடி நார்த் இந்தியாவில் ஒருத்தன் வந்து கோர்ஸ் விற்று 17 கோடி ரூபா ஸ்கேம் பண்ணி ஓடி போயிட்டான். அது ரீஃபண்டெல்லாம் பண்ண வச்சாங்க. அப்போது வந்து நான் ஓகே ரைட்ரா, கோர்ஸுன்ற பேருக்கே பிராண்டிங் போயிடுச்சு, எப்படாப்பா என்ன பண்ணாலும் ஸ்கேம்னு தான் சொல்ல போகிறாங்க. அப்போது சரி ஓகே, நம்ம வந்து இது நம்மளோட லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் தானே, அப்போ நம்ம கோர்ஸ்னு மார்க்கெட் பண்ண வேணாம், ப்ளூ பிரிண்ட்னு மார்க்கெட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் அது வந்து ஒரு பிராண்டிங்கில் ஒரு டிப்பு. அதை ஒன்று ட்ரை பண்ணால், ஆனால் எல்லாருமே கோர்ஸ்ன்னு தான் சொல்கிறாங்க, சொல்லட்டு தப்பில்லை. அன்லெஸ் அண்ட் அன்டில் அவங்க வந்து இப்போ 999 கொடுத்து வாங்கிட்டு இருக்காங்க, ரெகுலராக வாங்கிட்டு இருக்காங்க, இப்போவும் வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கான வேல்யூவை நான் கொடுக்கணும். அப்போ அதில் இருக்கிற ரெக்கார்டட் வீடியோஸ் எல்லாமே வந்து 999க்கு வர்த்தா அப்படின்னு கேட்டால் எனக்கு வந்து 100% ஷுவராக சொல்ல முடியாது. அதில் வந்து ஒரு 10 சாப்டர் இருக்குது, அதில் இருக்கிற ரெக்கார்டட் வீடியோஸை பார்க்குறதுக்கு மட்டும் அவங்க 999 கொடுக்கணும் அப்படின்றது வந்து என்ன கேட்டால் அது வந்து அவ்வளோ பெரிய வேல்யூபிள் கிடையாது. ஆனால் கூட என்னென்ன வருதுன்னா, 1-on-1 கண்டென்ட் டிஸ்கஷன் வருது. நான் அவங்க பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு எனக்கு டிஎம் பண்ணாங்க அப்படின்னா, நான் அவங்களுக்கு எப்போவுமே ஆக்சசபிளாக இருப்பேன். ப்ரோ எனக்கு இந்த கண்டென்ட் எழுதுகிற கஷ்டமாக இருக்கு, சரி ப்ரோ என்ன பண்ணலாம் சொல்லுங்கள், நான் ஆக்சசபிளாகவே இருப்பேன். இப்போ நான் அப்போவே உங்களுக்கு இன்பாக்ஸ் காமிச்சேன்ல, எல்லாருக்குமே நான் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அது எனக்கு ஃபுல் டைம் ஜாப் ஆயிடுச்சு. இப்போ நான் வந்து இப்போ சும்மா வந்து நான் முன்னாடியெல்லாம் இப்போ இதை கேமராலாம் செட் பண்ணுறாங்க அப்படின்னா நான் ரீல்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்கேன், இப்போ அவங்களுக்கு ரிப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ அப்படி பண்ணுறதுக்கு இது ஒர்த்து, அப்படி பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து அவங்களோட பேஜ் ரிவ்யூ பண்ணலாம். அதாவது அவங்க ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ் ஆரம்பித்து போட்டாங்க, ஒரு 10-15 வீடியோஸ் போட்டாங்கன்னா, அந்த 10 வீடியோஸில் என்ன ஒர்க் அவுட் ஆகிருக்கு, என்ன ஒர்க் அவுட் ஆகலை, ஒர்க் ஆகிறதுக்கு என்ன பண்ணலாம், என்ன மிஸ்டேக் அவங்க ஆல்ரெடி பண்ணியிருக்காங்க, அதை நீங்கள் பண்ணாமல் இருக்கணும் அப்படின்னு ஒரு பேஜ் ரிவ்யூ கொடுப்பேன். அதுக்கப்புறம் வந்து ஆஃப்லைன் ஈவெண்ட்ஸ் கண்டக்ட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா. இப்போ எல்லாருக்குமே வந்து இந்த ஸ்டுடியோவில் வந்து உட்காந்து பேச அந்த மாதிரி ஒரு ஆக்சசபிள் இல்லை, நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்குது. அப்போது ஒரு 5 பேரை கூட்டிகிட்டு வரலாம், உட்காருங்க, உங்களுக்கு வேண்டிய கண்டென்ட் இங்கே எடுங்க, இல்லை என்கிட்ட எதாவது பேசணுமா பேசுங்க. ஸோ அது எல்லாமே வந்து ஆஃப்லைன் ஈவெண்ட்ஸு. இது வந்து இன்னொரு கம்பெனி, ஒரு ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி என் கூட பேசினாங்க, ப்ரோ நீங்கள் வந்து ஒரு ஆஃப்லைன் செமினார் எடுங்க, டிக்கெட்ஸ் நாங்கள் போட்டுக்கிறோம், உங்களுக்கு வந்து இவ்வளோ % ஷேர் தரோம் அப்படின்னாங்க. ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒன்று நான் ஃப்யூச்சரில் பண்ணுறேன் அப்படின்னா, யாரெல்லாம் இந்த ப்ளூ பிரிண்ட் வச்சுருக்காங்களோ அவங்களுக்கு எல்லாருக்குமே ஃப்ரீ ஆக்சஸ். ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு லாங் டேர்மில் பார்க்குறப்போ இந்த 999க்கு வேல்யூ இருக்குது. ஆனால் இந்த ரெக்கார்டட் வீடியோஸ் மட்டும் பார்க்குறாங்க அப்படின்னா எனக்குமே வந்து இது ஒரு மாதிரி டவுட்டாக இருக்குது. அவ்வளோதான் ப்ரோ, அதுதான் வந்து ப்ளூ பிரிண்ட்டு. இது இன்னொரு கம்பெனி கூட சேர்ந்து பண்ணுறதுனால, அவங்களுக்கும் ஷேர் போடுறதுனால என்னால் வந்து ப்ரைஸிங்கில் பெரிய டெசிஷன்ஸ் எடுக்க முடியாது. அப்ட்ரப்டாக கட் பண்ணி இது ஃப்ரீ அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா அந்த கம்பெனியில் இதுக்காக வந்து டெக்னிக்கல் டீமில் ஒருத்தங்க வேலை செய்கிறாங்க, டெவலப்மெண்ட் டீமில் ஒருத்தங்க வேலை செய்கிறாங்க, மார்க்கெட்டிங்கில் ஒருத்தங்க வேலை செய்கிறாங்க, அவங்களுக்கு எல்லாருக்குமே பேமெண்ட் போகணும். எல்லாத்தையுமே மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கணும். இந்த பேமெண்ட்டுக்கு யாருக்காவது வந்து மிஸ்டேக் ஆச்சுன்னா உடனே அவங்களுக்கு சப்போர்ட் போகணும். அவங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணி ஏதாவது ஒரு எரர் ஆகிடுச்சு, அவங்களுக்கு ஆக்சஸ் பண்ண முடியல அப்படின்னா கஸ்டமர் கேர் ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு கால் பண்ணி உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி பேசணும். அது எல்லாமே வந்து கிராஃபி டேக் கேர் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கும் ஒரு ரெவென்யூ போகணுன்றதுக்காக வந்து என்னால் வந்து ப்ரைஸிங்கை வந்து எதுவும் பண்ண முடியாமல் இதுக்கு மேலே இன்க்ரீஸ் பண்ணலாம். ஆனால் இதுக்கு கீழே வந்து என்னால் இன்க்ரீஸ் பண்ணனா அவங்க என்ன சொல்கிறது, அவங்களுக்கே ஒரு சங்கடமாயிரும். ப்ரோ என்ன ப்ரோ நீங்கள் பண்ணலாம், ஆப்ஷன் இருக்குது, ஆனால் அவங்களே வந்துட்டு ப்ரோ
ஏன்னா வந்து அவங்களுக்குள்ளேயும் டார்கெட்ஸ் இருக்கும், போனஸஸ் இருக்கும். ஸோ அப்படியெல்லாம் இருக்கும்போது நான் வந்து ஒரு 499 போட்டுக்கலாமா ப்ரோ, 2 பேருக்கு வேலை போயிடும் ப்ரோ. ஸோ அப்படி இருக்கும்போது சரி. எனக்கும் பர்சனலாக ப்ரைஸிங் பார்க்கும்போது ஒரு 499 இருந்தால் ஈஸியாக இல்லை, நம்மளே ஒரு டக்குன்னு கிளிக் பண்ணி வாங்கிக்கலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் அப்படி இருந்துச்சு. ஆனால் வந்து பின்னாடி நிறைய வேலை நடந்துகிட்டு இருக்கிறதுனால நம்மளால் இது அதுவும் இல்லாமல் இன்னொரு விஷயம் என்னதுன்னா, ரொம்ப சீரியஸாக இருக்கிறவங்க மட்டும் பர்ச்சேஸ் பண்ணாங்கன்னு வைங்களேன். அதாவது சும்மா என்கிட்ட 500 இருக்குன்னு அவன் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவனுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் விட்டுட்டு போகிறதுக்கு, ரொம்ப சீரியஸாக இருக்கிறவங்க பர்ச்சேஸ் பண்ணாங்கன்னா, இப்போ எனக்கு சைன் அப் பண்ணதில் ஒரு 75% பீப்புள் ஆல்ரெடி கண்டென்ட் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. அவங்க அதை எப்படி இம்ப்ரூவ் பண்ணணுன்றதுக்கு தான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்களே தவிர அவங்க வந்து எந்த ஐடியாவுமே இல்லாமல் பர்ச்சேஸ் பண்ணல. ஸோ அந்த மாதிரி வந்து நீச் டவுன் பண்ணிட்டா எனக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நான் சொல்கிறது அவங்களுக்கு புரியும். ப்ரோ இந்த கண்டென்ட் இந்த வீடியோவில் ஹூக் ஒரு மாதிரி வந்து ரொம்ப லென்த்தாக போகிற மாதிரி இருக்குது ப்ரோ, டக்குன்னு கட் பண்ணிக்கலாம் ப்ரோ அப்படின்னு சொன்னால், ஹூக்கா அப்படின்னா அப்படின்ற ஆடியன்ஸ் வந்துட்டா எனக்கு டைம் கன்சியூம் ஆகும். ரொம்ப நேரம் உட்காந்து அந்த ஹூக் எல்லாத்தையுமே வந்து நான் ரெக்கார்டட் வீடியோஸில் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருப்பேன். ரியல் டைம் சப்போர்ட் பண்ணும்போதும் நான் உட்காந்து எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருந்தேன்னா ரொம்ப டைம் கன்சப்ஷன் ஆகும். அந்த டைம் கன்சப்ஷன் எனக்கு செலவு பண்ணுறதுக்கு பிரச்சனை இல்லை, ஆனால் பின்னாடி 4 பேர் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கான். அவன் ரொம்ப சீரியஸாக உட்காந்துருக்கான். ப்ரோ நான் இது வரைக்கும் 100 வீடியோ போட்டேன் ப்ரோ, இப்போ வரைக்கும் வந்து எனக்கு 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் கூட 1000 ஃபாலோவர்ஸ் கூட வரல ப்ரோன்னு சொல்லி உட்காந்துருக்கேன். அவனையும் நான் சப்போர்ட் பண்ணும். ஸோ இப்போ 999 ஒரு ப்ரீமியமுக்கு வச்சா ரொம்ப சீரியஸாக யார் ரொம்ப சீரியஸாக எடுத்து பண்ணலான்னு வராங்களோ அவங்க வந்துட்டால் எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் அக்ரி பண்ணிட்டேன். ஸோ அது எப்படி போயிட்டுருக்கு, நல்லா போகுது. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட நல்லா போகுது. இப்போ வந்து பயமாக இருக்குது எல்லாருக்குமே என்னால் வந்து டக்குன்னு சப்போர்ட் பண்ண முடியுமா. இப்போ 2 மணி நேரம் உட்காந்துட்ருக்கேன், ஒரு கேப் கிடச்சிது, நான் வந்து கடைன்னு எல்லாருக்கும் ரிப்ளை பண்ணிட்டேன். ஆனால் இதே மாதிரி என்னால் வந்து 24 hours எப்போவுமே சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்க முடியுமான்னு ஒரு சின்ன பயம் இருக்குது. ஏதாவது ஒன்று ஸ்ட்ரீம்லைன் பண்ணிடுவோம், ஏதாவது ஒன்று வெபினார் மாதிரியோ இல்லை ஏதாவது ஒன்று பண்ணிடுவோன்ற ஒரு கான்ஃபிடென்ஸ் இருக்குது. பரவாயில்ல, நல்லா போயிட்டுருக்கு. ஆனால் அதுக்கப்புறம் வந்து இன்னொரு விஷயம் என்னாச்சுன்னா, தமிழ்நாட்டிலேயே வந்துட்டு ஒரு இது வந்துச்சு, ஒரு பஸ் ஒன்று வந்துச்சு. பெரிய பெரிய கிரியேட்டர்ஸ் எல்லாம் வந்துட்டு கோர்ஸ் வித்தாலே ஸ்கேம்னு சொல்லிட்டு வந்துச்சு. அப்படி வரும்போது நீங்கள் வந்து ஒரு 100 ரூபாய்க்கு ஒரு கோர்ஸ் விற்கிறீங்கன்னா அந்த 100 ரூபாய்க்கான வேல்யூ இல்லைன்னா அது ஸ்கேம் தான். 100 ரூபாய்க்கான வேல்யூ கொடுங்க, எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் வேல்யூ தான் எல்லாருமே. நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ, எவ்வளோ வேல்யூ கொடுக்குறீங்களோ அதுக்கான ரெவென்யூ உங்களுக்கு வரும். அப்போது ஏன்னா வந்து கோர்ஸ் விற்கிறது அப்படின்றது வந்து ஒரு இண்டஸ்ட்ரி, ஒரு டிஜிட்டல் ப்ராடக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரி. அந்த இண்டஸ்ட்ரியே தப்புன்னு சொல்ல முடியாது. இதை வந்து அலி அப்தால் வந்து ரொம்ப சூப்பராக பேசியிருப்பார் கோலன் அண்ட் சமீரோட பாட்காஸ்ட்டில். அவர் தான் வந்து தெளிவாக சொல்லியிருப்பார், ஆஸ் அ கண்டென்ட் க்ரியேட்டராக உங்களுக்கு வந்து கம்யூனிட்டிக்கு ஏதாவது ஒன்று கொடுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா இதை தவிர வேறு வழியே கிடையாது. உங்களோட பர்சனல் மென்டார்ஷிப்பை தவிர ஒரு உங்கள் கம்யூனிட்டிக்கு வேறு என்ன கொடுக்க முடியும் உங்களால், தட் இஸ் தி ஹையஸ்ட் யூ கேன் ஆஃபர் டு யுவர் கம்யூனிட்டி அப்படின்னு சொல்லியிருப்பார். அதே மாதிரி ப்ரைஸிங்கும் உங்களோட வேல்யூ எவ்வளோன்றது, உங்களோட கண்டென்ட்டோட வேல்யூ எவ்வளோன்றது உங்களுக்கு தெரியும். அதுக்கான ஜஸ்டிஃபிகேஷன் நீங்கள் கொடுங்க, தப்பாக எதுவும் கொடுத்துறாதீங்க, ஸ்கேம் எதுவும் பண்ணிடாதீங்க அப்படின்றத வந்து அவங்க தெளிவாக சொல்லியிருப்பாங்க. அதை சொன்னதுக்கப்புறம் கோலன் அண்ட் சமீர் அவங்க ஒரு கோர்ஸ் இப்போ ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ அது லான்ச் ஆக போகுது, அடுத்த மாதம் லான்ச் ஆயிரும். ஐ திங்க் கிரியேட்டர்ஸ் கம்ப்ளீட்லி ரிலேட்டட் டு பிராண்ட் டீல்ஸ். ஆஸ் அ யூடியூப் சேனலாக ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்கீங்க, உங்களுக்கு ஒரு 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் தான் இருக்காங்க, ஆனால் உங்களுக்கு பிராண்ட் டீல்ஸ் வேணும். அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், அதுக்கு வந்து இப்போ ஒரு கோர்ஸ் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க, பார்ப்போம். அதுக்கப்புறம் உங்களோட வீடியோஸில் பார்க்கும்போது நீங்கள் வந்து மெஜாரிட்டி எல்லாம் 2 ஆங்கிள் ஷூட் பண்ணுறீங்களே, அதுக்கு பின்னாடி என்ன ரீசன் ப்ரோ? பின்னாடி என்ன ரீசன்னா வந்து எப்போவுமே வந்து ஷார்ட் ஃபார்ம் கண்டென்ட்டில் ஏதாவது ஒரு சேஞ்சை நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கணும். ஒரே ஃப்ரேமில் உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தோம்னா ஸ்வைப் அப் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகம், ரிட்டன்ஷன் அடி விழுவும். புதுசாக என்னோடய வீடியோ வந்து ஏதாவது ஒரு நான் ஃபாலோவர் பார்க்குறாங்க, ஃபஸ்ட் டைம் என்னோடய கண்டென்ட் பார்க்குறாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு 3 செகண்ட் பார்த்துருவாங்க. பார்த்துட்டு ஸ்வைப் அப் போகிற கேப்பில் நான் கேமரா ஆங்கிள் மாற்றிட்டேன்னு வைங்களேன், என்னடா ஆச்சுங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு 2 செகண்ட் பார்ப்பான். அந்த 2 செகண்ட் ஒரு 5-6 செகண்டில் நான் வந்து ஹூக்கில் பிடிச்சிட்டேன்னு வைங்களேன், அவங்கள வந்து நான் வியூவராக மாற்றிருப்பேன். ஸோ அந்த இதுதானே தவிர வேறு எதுவுமே இல்லை. ஏதாவது ஒன்று சேஞ்ச் ஆகிட்டே இருக்கணும். ஏன்னா ஷார்ட் ஃபார்ம் கண்டென்ட்டில் டக்குன்னு ஏதாவது கொடுக்கணும். எனக்கு வந்து 2 கேமரா ஆக்சசிபிளாக இருக்கிறதுனால ஓகே வாட் கேன் வி டூ. சில பேர் வந்து இந்த மோனோ ஆக்ட்ஸ் எல்லாம் பண்ணுவாங்க,
ஒரு ஒரு ட்ரெஸ்ஸில் போட்டு இன்னொரு ட்ரெஸ்ஸில் போட்டு அப்படி பண்ணுறதுக்கு நான் வந்து ஓகே 2 கேமராவில் நான் எங்ககிட்ட டைரெக்டாக பேசுகிறேன். இது வந்து அது மோஸ்ட்லி வந்து இந்த செகண்ட் ஆங்கிளில் எப்படி என்ன பேசுவேன் அப்படின்னா, எனக்கு நானே என்ன சொல்லிப்பேனோ, உங்களால் கோயம்புத்தூர்லேருந்து சென்னைக்கு கப்பலில் போக முடியும்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா அப்படின்றத மெயின் கேமராவில் சொல்லுவேன். சைட் கேமராவில் நானே நம்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி யூஸ் பண்ணிக்குவேன். அவ்வளோதான். ஒரு மாதிரி வந்து செகண்ட் ஆங்கிள் வந்து எனக்கு ஒரு கம்ஃபர்டபுள் ஸ்பேஸ். நான் என்ன வேணால் பேசுவேன், ஃபேஸை வந்து வெறப்பாக வச்சுக்கிட்டு பேச மாட்டேன். ஸோ இந்த ஆங்கிளுக்காக அது வச்சுக்கிறேன். நல்லா கொஞ்சம் பரவாயில்ல, அது நல்லா ஒர்க் அவுட் ஆகிறதுனால போயிட்டுருக்கு. ப்ரோ நீங்கள் வந்து கண்டென்ட் க்ரியேஷன் பண்ணிகிட்டு இருந்தீங்களே, இந்த பாட்காஸ்டிங்க்குன்னு அதுக்குள்ளே போகலான்னு உங்களுக்கு எப்படி ப்ரோ வந்தது? நீங்கள் மேபி கன்சியூம் பண்ணனாலையா, இல்லை அந்த பாட்காஸ்டிங்குள்ளே உங்களுக்கு எப்படி இன்ட்ரெஸ்ட் வந்தது? அதுதான் ப்ரோ, நான் ஆரம்பிக்கும் போது அந்த டிசம்பர் டு ஃபெப்ரவரி நான் கன்சியூம் பண்ணது எல்லாமே பாட்காஸ்ட்டு. ஸோ அந்த டைமில் வந்து நான் தமிழில் பாட்காஸ்ட் இருக்குமான்னு சர்ச் பண்ணும்போது பெருசாக எதுவும் இது இல்லை. இங்கே டெம்பிள் மங்கீஸ் கொஞ்சம் ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பெரிய பாட்காஸ்ட் சேனல்ஸ் வந்து தமிழில் ரொம்ப ரீச் ஆகி எல்லாம் நான் பார்க்கல. ஸோ ஓகே, தேர் இஸ் அன் மார்க்கெட்டுன்னு சொல்லிட்டு தான் நான் வந்து பாட்காஸ்ட்குள்ளே வந்தேன். எனக்கு பாட்காஸ்ட் பண்ணுறது வந்து என்ன சொல்கிறது, ரொம்ப எனக்கு பேச பிடிக்கும். நான் வந்து பேச ஆரம்பிச்சேன்னா பேசிக்கிட்டே இருப்பேன், சம்மந்தமே எல்லாமே என்னென்னமோ பேசுவேன். அதெல்லாம் இப்போ ரீசெண்டாக தான் கண்டென்ட் க்ரியேஷன் ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் வந்து இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கேன்னு வைங்களேன். பட் ஸ்டில் பேச பிடிக்கும். நான் வந்து ஃபஸ்ட்டு சின்ன சின்ன வீடியோஸ் எல்லாம் போட்டிருக்கேன். ஆனால் வந்து நான் ஃபேஸ் பண்ண மேஜர் இஷ்யூ என்னதுன்னா, ஒரு 18 மினிட்ஸ் 20 மினிட்ஸ் வீடியோ போடலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுவேன். நான் பேச ஆரம்பித்து அது வந்து போயிடும், 45 மினிட்ஸ் 1 ஹவருக்கு போயிடுது. ஸோ வந்து ஓகே, நம்ம தான் பேசுகிறோமே, அப்புறம் என்ன பேசிக்கிட்டு இருப்போமே அப்படின்னு சொல்லிட்டு பாட்காஸ்ட்டை ஆரம்பித்தது தான். மார்க்கெட் இருக்குதுன்னு எனக்கு தெரியும். அதாவது அந்த பாட்காஸ்ட் வேவ் வந்து நார்த் இந்தியாவில் பயங்கரமாக கேட்ச் ஆச்சு. அந்த டைமில் தான் பியர் பைசப்ஸ் எல்லாம் வந்து ஆரம்பித்து நல்லா கடன்னு க்ரோ ஆனோன்னு, ஓகே சப்போஸ் நம்ம வந்து தமிழ்நாட்டில் வந்து பாட்காஸ்ட் வந்து பயங்கரமாக க்ரோ ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம வந்து வேவில் ஃபஸ்ட்டே இருப்போமே, நம்மளே வந்து சேர்ந்து க்ரோ ஆகுமே அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து பாட்காஸ்ட் ஆரம்பித்தேன். ஆனால் வந்து ரியலிஸ்டிக், நான் எனக்கு வந்து இப்போ ஒரு 3,000 சம்திங் சப்ஸ்கிரைபர்ஸ் தான் இருக்காங்க. யூடியூப்பில் வந்து பெருசாக ஷைன் ஆகலை. ஆனால் இது வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது தான். ஏன்னா நான் வந்து ரொம்ப 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 சின்ன நீஷ், அதாவது கண்டென்ட் க்ரியேஷன் யாருக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அவங்களுக்காக மட்டும்தான் நான் பாட்காஸ்ட் பண்ணுறேன். இப்போ வந்து ஒரு எவ்வளோ பெரிய ஒரு மேஜர் நியூஸ் வந்து வெளியே பிரேக் ஆனாலுமே, அதாவது இப்போ சென்னையில் வந்து மழை பெஞ்சு கொட்டிக்கிட்டு இருக்கு, நான் நினச்சா வந்து அந்த கண்டென்ட் பற்றி பேசலாம், ஆனால் நான் பேச மாட்டேன். ஆனால் நான் வந்து கண்டென்ட் க்ரியேஷனை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்கேன். ஸோ அப்படி இருக்கிறப்போ நான் வந்து ஒரு சின்ன நீஷு, அந்த சின்ன நீஷில் பாட்காஸ்ட்டாக பண்ணுறேன். 1 hour 1.5 hours போடுறேன். 1 hour 1.5 hours நான் பேசுகிறது உட்காந்து கேட்குற அளவுக்கு யாருக்கு பொறுமை இருக்கும்னு எனக்கு தெரியாது. அந்த கண்டென்ட் உண்மையாலுமே வேணும் அப்படிங்கிற மட்டும்தான் பார்ப்பாங்க. ஆனால் அந்த பார்க்குறவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து அது வேல்யூபிளாக இருக்கும். ரொம்ப யாருக்கு வந்து அது ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக தேவைப்படுதோ அவங்களுக்கு வந்து அது வேல்யூபிளாக இருக்கும். சும்மா யூடியூப்பில் ஸ்க்ரால் பண்ணிவிட்டு இந்த வீடியோவா அப்படின்னு கிளிக் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளே ரொம்ப கம்மி. ஸோ அப்படி தான் போயிட்டுருக்கு. இப்போ கொஞ்சம் கன்சிஸ்டன்சி கம்மியாக இருக்குது. நான் வந்து லாஸ்ட் 1 month-ஆக வந்து பெரிய லென்த்தி வீடியோஸ் போடலை. ஏன்னா எனக்கு யூடியூப்பில் நான் ஃபோக்கஸ் பண்ண போகிறேன்னா, எனக்கு வந்து இந்த பாட்காஸ்ட் வந்து ஒர்க் அவுட் ஆகும்னு தெரியும், ஆனால் இட் வில் டேக் சம் டைம். ஸோ நான் வந்து ஸ்ட்ராட்டஜிக்கலி இப்போதைக்கு ஒர்க் அவுட் ஆகிற மாதிரி வேறு ஏதாவது ஒன்று ட்ரை பண்ணி தான் ஆகணும். பாட்காஸ்ட் கூடவே வேல்யூடேட்மெண்ட்ற சேனல் தெரியுமா ப்ரோ, பிபிடியோடது? அது அவங்க பெரிய பாட்காஸ்ட் சேனல் தான். இப்போ அவங்க வந்து ஸ்ட்ராட்டஜிக்கலி என்ன பண்ணாங்கன்னா, பாட்காஸ்ட்டும் போடுறாங்க, ஷார்ட் ஃபார்மும் போடுறாங்க, ஷார்ட் வீடியோஸும் போடுறாங்க. அதாவது ஒரு 10-15 minutes கிளிப்ஸு போடுறாங்க. ஸோ நான் வந்து அதுக்கேற்ற மாதிரி ஸ்ட்ராட்டஜிக்கலி கொஞ்சம் பிளான் பண்ணணும். அதை பிளான் பண்ணி போட்டால் தான் வந்து எனக்கு வியூஸ் வந்து ஒரு ஷார்ட் ஃபார்ம், அதாவது கிளிப்ஸில் வந்து அதை வந்து நான் பாட்காஸ்ட்டுக்கு கன்வெர்ட் பண்ணி அதை ஏதாவது பண்ண முடியுன்ற ஒரு பிளானு. ஏன்னா பாட்காஸ்ட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு பயங்கரமாக செலவாகுது எனக்கு. 1.5 hours வந்து ஷூட்டு, அதாவது 1.5 hours பாட்காஸ்ட்டு, அதாவது ஃபைனல் அவுட் அந்த வீடியோ ஃபுட்டேஜ் அப்படின்னா நான் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 2.5 hours ஷூட் பண்ணியிருப்பேன். இப்போ அந்த 2.5 hours டைமு, ஸ்டுடியோ, லைட்டிங்கு, கேமரா அப்படின் போது ப்ரொடக்ஷன் காஸ்ட் ரொம்ப அதிகம். நான் அதுக்கு ரீல்ஸுக்கு வந்து நான் ஒரு 1/2 hour 1 hour தான் ஸ்பெண்ட் பண்ணுறேன் அப்படின்னா அதோட ரெவென்யூ எனக்கு ரொம்ப அதிகம். ஸோ இப்படி பார்க்கும்போது எனக்கு வந்து பாட்காஸ்ட் வந்து ரொம்ப ப்ராஃபிட்டபுளாக இல்லை. அன்லெஸ் அண்ட் அன்டில் நல்லா ரீச் போய் அது மானிட்டைஸ் ஆயிடுச்சுன்னா நல்ல காசு. ஸோ அதை அந்த லெவலுக்கு ரீச் கொண்டு போகிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு இப்போ இருக்கிற கரண்ட் ஸ்டேஜ்
ஆனால் வந்து மார்க்கெட் இல்லை, நம்ம உள்ளே போய் பெனட்ரேட் பண்ண முடியுன்றதுக்காக தான் நான் வந்து பாட்காஸ்ட் ஆரம்பித்தேன். ஆனால் வந்து இப்போ என்னென்னா பாட்காஸ்ட்டுன்னு சொல்கிறது மட்டும்தான் இல்லை, ஆனால் அதே கண்டென்ட்டு தமிழில் எக்கச்சக்கமாக இருக்குது. ஆனால் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ், இன்டர்வியூ, இவங்க வர்சஸ் இவங்க அப்படின்னு சொல்லிட்டு 1 or 2 hours கண்டென்ட் போடுறாங்க. அது வந்து அதை வந்து நம்ம பாட்காஸ்ட்டுன்னு சொல்கிறதுனால நமக்கு ரீச் இல்லையா என்னன்னு தெரில. நம்ம அதுவும் இல்லாமல் தனியாக வேறு உட்காந்து மணிக்கணக்காக பேசிகிட்டு இருக்கேன், பொறுமை இருக்காது ப்ரோ. அதுவும் இல்லாமல் பாட்காஸ்ட் இஸ் ஃபார் லிசனர்ஸ். அப்போ யூடியூபுன்ற போது இப்போ நான் எப்படி பாட்காஸ்ட் கேட்பேன் அப்படின்னா, நான் ஃபோனில் ஹெட்ஃபோன்ஸில் பாட்காஸ்ட் போட்டு விட்டுட்டு நான் ஸ்க்ரீனே பார்க்க மாட்டேன். ஃபோன் எங்கேயாச்சும் கிடக்கும், நான் வேறு ஏதாவது வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பேன், நடந்து போயிட்டுருப்பேன், காஃபி குடிச்சிட்ருப்பேன். அப்படி போயிட்டுருக்கிறப்போ நான் பாட்காஸ்ட் கேட்பேன். ஆனால் அந்த மாதிரி ஆடியன்ஸ் வந்து இன்னுமே தமிழ்நாட்டில் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்காங்க. வீடியோ பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அப்போ நான் வந்து வீடியோக்கு முன்னாடி உட்காந்து நியூஸ் வாசிக்கிற மாதிரி நான் பேசிக்கிட்டே இப்படியே இருக்கும்போது பாவம் தூக்கம் வந்துடும், ரிட்டென்ஷன் போயிடும். அதுதான் வந்து இப்போ இருக்கிற பிரச்சனையாக இருக்குது. பார்ப்போம். ஸ்டில் யங், தமிழ்நாடு ஃபார் பாட்காஸ்ட் இஸ் ஸ்டில் யங். பூம் ஆயிடுச்சுன்னா டக்குன்னு பூம் ஆயிரும். ஏன்னா இப்போ எல்லா பெரிய க்ரியேட்டர்ஸ் வந்துட்டாங்க. மதன் கௌரி என்ன போன நேற்று வீடியோ பாட்காஸ்ட்டு, ஸோ டப்புன்னு பூம் ஆயிரும். பார்ப்போம் எப்படி போகுதுன்னு. மேபி வந்து யாராவது வந்து இந்த பாட்காஸ்ட்டை வந்து 2027 பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா ஹாய், நாங்கள் வந்து ரொம்ப காலமாக பாட்காஸ்ட் பண்ணுறோம். ஆக்சுவலாக இது பாட்காஸ்டிங்கிறது வந்து ஒரு நல்ல கான்வர்சேஷன், நாலேஜ் ஷேரிங் அந்த மாதிரி. லைக் எனக்கு இதில் மல்டிபிள் ஆஸ்பெக்டில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. ஸோ அதனால தான் ஒரு ஸ்கிரிப்ட் இல்லாமல் வந்துட்டு நம்ம ஜாலியாக பேசுகிறது எவ்வளோ நல்லா இருக்குது. அதில் தேவையானதை நம்ம வச்சுக்கலாம், தேவையில்லாததை நம்ம எடுத்துக்கலாம், அவ்வளோதானே. ஆனால் இந்த கல்ச்சர் வந்து ஏன்னா நிறைய பேத்துக்கு வந்து டைம் கிடைக்காது இவ்வளோ உட்காந்து கேட்குறது. எப்போ வந்து நம்ம யூடியூப்பை வந்து இப்போது எனக்கு என்ன ஒரு சின்ன ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பிளான் என்ன நான் போட்டேன் அப்படின்னா, ஸ்பாட்டிஃபை இப்போ எல்லாத்துக்குமே காசு போட்டாங்க. ரீவைண்டுக்கு காசு, அதுக்கு காசு, இதுக்கு காசு. எப்போ வந்து அந்த ஸ்பாட்டிஃபை ஆடியன்ஸ் எல்லாம் யூடியூபுக்கு வந்து லிசன் பண்ண ஆரம்பிக்கிறாங்களோ, அதாவது ஃபோனை பார்க்காம யூடியூப்பை லிசன் பண்ண ஆரம்பிக்கிறாங்களோ, காரில் போகிறப்போ பாட்காஸ்ட்டு யூடியூப்பில் ஒன்று போட்டு விட்டுட்டு ஸ்பாட்டிஃபைல போட்டால் சும்மா ஆடு வந்துட்டுருக்குப்பா, இதில் ஒன்று போட்டு விட்ரு அப்படின்னு சொல்லி போட்டு விட்றாங்களோ, அப்போ வந்து இங்கே டக்குன்னு பூம் ஆயிரோன்னு எனக்கு ஒரு தாட்டு. பார்ப்போம். ஆக்சுவலாக ஸ்பாட்டிஃபைல வந்து பாட்காஸ்ட்டுக்கு ஆட்ஸ் வராது ப்ரோ, மியூசிக்கு வரும். பட் ஆனால் பாட்காஸ்ட்டுக்கு வந்து ஆட்ஸ் வராது. ஆனால் ஸ்டார்டிங் இனிஷியலாக போடுறப்போ மட்டும்தானே இந்த ஆட்ஸ். ஆமாம். நீங்கள் வந்து யூடியூப்லேயும் கண்டென்ட் பண்ணுறீங்களா, இன்ஸ்டாகிராம்லையும் கண்டென்ட் பண்ணுறீங்களா? உங்களோட உங்களுக்கு வந்து ஒரு ப்ரிஃபரபிளான ஒரு பிளாட்ஃபார்ம்னா கண்டிப்பாக இன்ஸ்டாகிராம் சொல்லுவீங்களா? எனக்கு ஒர்க் அவுட் ஆனதுனால நான் இன்ஸ்டாகிராம்னு சொல்லுவேன். சில பேர்த்துக்கு வந்து யூடியூப் ஒர்க் அவுட் ஆகும், ஷார்ட்ஸ் எல்லாம் வந்து கடைன்னு ஒர்க் அவுட் ஆகும், அவங்க வந்து யூடியூப்னு சொல்லுவாங்க. ஆனால் மானிட்டைசிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து எனக்கு தெரிஞ்ச இன்ஸ்டாகிராமில் தான் அதிகம். யூ கேன் மேக் குட் மணி அவுட் ஆஃப் இன்ஸ்டாகிராம். யூடியூப்பை விட யூ கேன் மேக் குட் மணி. ஏன்னா ஷார்ட்ஸுக்கு வந்து யூடியூப்லேருந்து வர அமௌண்ட் ரொம்ப கம்மி. லாங் ஃபார்ம் வீடியோவில் நீங்கள் ஹிட் அடிச்சிட்டிங்க அப்படின்னா யூ கேன் மேக் குட் மணி ஆன் யூடியூப். ஆனால் அதோட ப்ராபபிலிட்டி ரொம்ப கம்மியாக இருக்குது, ரொம்ப டைம் கன்சியூமிங்காக இருக்குது. ஷார்ட்ஸில் வந்து எவ்வளோ சீக்கிரம் நீங்கள் ரீச் எடுக்கிறீங்களோ அதே அளவுக்கு இன்ஸ்டாகிராம்லேயும் கண்டென்ட் ஒழுங்காக வேல்யூபிளாக கொடுத்தீங்கன்னா நீங்களும் ரீச் ஆகலாம். பிராண்ட்ஸ் வில் அப்ரோச் யூ. தே ஹாவ் நோ அதர் ஆப்ஷன்ஸ் அதர் தென் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் டு மார்க்கெட் தேர் ப்ராடக்ட். ஸோ அவங்க வந்து கண்டிப்பாக உங்களுக்கு அப்ரோச் பண்ணுவாங்க. யூ கேன் டிமாண்ட், எவ்வளோ வேணும்னாலும் நீங்கள் டிமாண்ட் பண்ணி வாங்குறதுக்கு. ஸோ என்ன கேட்டால் வந்து இப்போதைக்கு இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் இன்ஸ்டாகிராம் இஸ் தி பெட்டர் பிளாட்ஃபார்ம் டு க்ரோ ஃபாஸ்ட் அண்ட் டு மேக் குட் மணி. அதுக்கப்புறம் யூ மேக் மணி, அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஃபனல் பண்ணிக்கோங்க. யூடியூப்லேருந்து இன்ஸ்டாகிராம்லேருந்து யூடியூப் கூட்டிகிட்டு போங்க, இல்லை யூடியூப்லேருந்து இன்ஸ்டாகிராம் கூட்டிகிட்டு போங்க, உங்கள் ஆடியன்ஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கள், அதெல்லாம் என்ன வேணால் பண்ணிட்டு போங்க. ஆனால் யூடியூப்பில் மட்டுமே பண்ணிவிட்டு இன்ஸ்டாகிராமில் ஃபோக்கஸ் பண்ணாமல் நிறைய பேர் இருக்காங்க இல்லையா, அவங்கெல்லாம் வந்துட்டு தாராளமாக அவங்களோட யூடியூப் வீடியோவில் என்ன இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லி கொஞ்சம் ஃபனல் பண்ணாங்க அப்படின்னா, இன்ஸ்டாகிராமில் அவங்க கொஞ்சம் க்ரோத் ஆகிட்டாங்கன்னா தே கேன் மேக், அவங்க வந்து யூடியூப்பில் எவ்வளோ ஆட்சன்ஸில் மணி மேக் பண்ணுறாங்களோ அதை விட அதிகமாக இன்ஸ்டாகிராமில் மேக் பண்ணலாம். இஃப் தே விஷ் டு, அதாவது பிராண்ட் டீல்ஸ் எல்லாம் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா பண்ணலாம். ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆர் எவ்ரிவேர். எல்லாருமே ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எக்கச்சக்கமாக கொட்டி கிடக்குது, பண்ணுறதுக்கு தான் ஆள் இல்லை. ஆக்சுவலாக நான் சம்திங் சிமிலர் தான் ப்ரோ. நானும் இந்த 17-18 வந்தப்போ ஜஸ்ட்டு
யூடியூப் ஃபோக்கஸ் பண்ணி தான் இருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் தெரிஞ்சது, இன்ஸ்டாகிராம்லேயும் ஒரு பெரிய ஆடியன்ஸ் இருக்காங்க. ஸோ அங்கே போனாலும் வேல்யூ லைக் நம்மளுக்கு ஒரு க்ரோத் பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் வந்ததுக்கப்புறம் தான் கொஞ்சமாக இன்ஸ்டாகிராம்லேயும் கொஞ்சம் கண்டென்ட்லாம் க்ரியேட் பண்ணி போட ஆரம்பித்தேன். ஸோ நீங்கள் வந்து இப்போது உங்களோட ஒரே கண்டென்ட்டை ரீபர்பஸ் பண்ணுறீங்களா? பண்ணுறேன். அதாவது எப்படி ரீபர்பஸ் பண்ணுறேன் அப்படின்னா, என்னோடய இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் எல்லாமே வந்து யூடியூப் ஷார்ட்ஸாக வரும். அதுக்கப்புறம் என்னோடய லாங் ஃபார்ம் வீடியோஸ் இருக்கு இல்லையா, இப்போ இந்த பாட்காஸ்ட்லேருந்து நீங்கள் ரீல்ஸ் கட் பண்ணுவீங்க, ஷார்ட்ஸ் கட் பண்ணுவீங்களே, அது வந்து என்னோட மெயின் ப்ராஃபிட் பென்சில் இன்ஸ்டாகிராம் பேஜுக்கு வராது. ப்ராஃபிட் பென்சில் .podsன்னு சொல்லிட்டு தனியாக ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ் வச்சுருக்கேன். அந்த பேஜுக்கு வந்து இந்த லாங் ஃபார்ம்லேருந்து ஷார்ட் ஃபார்முக்கு கட் ஆகிற அந்த வெர்டிக்கல் வீடியோஸ் வந்து அதுக்கு போயிடும். ஸோ அப்படி வந்து ரீபர்பஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். அப்படி ரீபர்பஸிங் கண்டென்ட் வந்து எனக்கு இன்ஸ்டாகிராமில் நல்லா ஒர்க் அவுட் ஆகி, அந்த செகண்ட் பேஜ் நான் ஸ்டார்ட் பண்ணதே ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டுக்காக ஆரம்பித்தது தான். லாங் ஃபார்மை ஷார்ட் ஃபார்மாக கட் பண்ணால் போகுமா போகாதான்னு செக் பண்ணுறதுக்காக ஆரம்பித்தேன். அதுக்கு வந்து இப்போ 15,000 ஃபாலோவர்ஸ் வந்திருக்காங்க. அது கம்ப்ளீட்லி இன்ஆக்டிவ் பேஜ். மாதத்துக்கு ஒரு போஸ்ட் போடுறதே பெருசு. ஆனால் பட் ஸ்டில் ஐ எம் கெட்டிங் நோட்டிஃபிகேஷன், ஐ எம் ஸ்டில் கெட்டிங் ஃபாலோவர்ஸ், அப்படி போயிட்டுருக்குது. யூடியூப்பில் ஷார்ட்ஸ் எனக்கு ஒர்க் அவுட் ஆகலை. நான் என்ன தப்பு பண்ணுறேன்றதை என்னால் அனலைஸே பண்ண முடியல. ஸோ இட்ஸ் கோயிங் ஆன். யூடியூப்பில் வந்து ஓரளவுக்கு நான் ரீச் ஆகிட்டேன்னா எனக்கு இன்னுமே நிறைய இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். அதாவது என்ன ஒர்க் அவுட் ஆச்சு, நான் என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கேன் அப்படின்றது தெரிஞ்சதுன்னா அதை கொண்டு வந்து நான் இன்ஸ்டாகிராமில் சொல்லிக் கொடுப்பேன். யூடியூப்பில் எனக்கு இவ்வளோ நாள் ஒர்க் அவுட் ஆகாமல் இருந்துச்சுப்பா தம்பி, நான் இந்த ஒரு சேஞ்ச் தான் பண்ணேன், எல்லாமே மாறிடுச்சு, அதை நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிடுறேன். அதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன், பார்ப்போம் யூடியூப்பில். ஆனால் எனக்கு வந்து ஆட்சென்ஸ் மேலே நம்பிக்கையே கிடையாது. கூகுள் யூடியூப் ஆட்சென்ஸ்லேருந்து, அதாவது நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் சிபிஎம் ரொம்ப கம்மி. ஸோ அதுவும் ரீஜனல் லாங்குவேஜ் வேறு அப்படியெல்லாம் வச்சு பார்க்கும்போது எனக்கு வந்து பிராண்ட் டீல்ஸ் தான் யூடியூப்லேயும் பண்ணணும்னு ஆசை. ஸோ ஸ்பாட்டிஃபை பண்ணுவாங்க, பாட்காஸ்டிங்க்கு வந்து ஸ்பாட்டிஃபைஸ் பிராண்ட் டீல்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த ஹோஸ்டிங் கம்பெனிஸ் எல்லாம் இருக்குல்ல, ஏதோ என்னமோ வந்து எஃப்எம்மோ ஏதோ அந்த மாதிரி, ஆங்கர் எஃப்எம், ரிவர் சைடு ஏதோ ஒன்று, அந்த மாதிரி வந்து நிறைய பிராண்ட் டீல்ஸ், அதாவது இன்டர்நேஷ்னல் பிராண்ட்ஸு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ரீஜனல் பாட்காஸ்டிங் சேனல்ஸுக்கு மட்டும் ஸ்பான்சரிங் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி பிராண்ட் டீல்ஸ் எல்லாம் எடுக்கணும்னு ஒரு விஷ். பார்ப்போம் எந்த அளவுக்கு போகுதுன்னு. வி ஆர் ஸ்டில் எக்ஸ்பெரிமெண்டிங் ஆன் பாட்காஸ்ட் இல்லையா, பார்ப்போம். சப்போஸ் ப்ரோ நீங்கள் வந்து கண்டென்ட் ரீபர்பஸ் பண்ணுறதுனால எனக்கு இன்னொரு டவுட்டும் வந்தது. இப்போ வந்து பிராண்ட் டீல்ஸ் பண்ணுறீங்க இன்ஸ்டாகிராமில், அதே லைக் பிராண்ட் டீலை யூடியூப்லேயும் போஸ்ட் பண்ணுவீங்களா? இல்லை தேவைப்பட்டுச்சுன்னா போஸ்ட் பண்ணுவேன். அதாவது நான் எல்லா பிராண்ட் டீல்ஸையும் கொண்டு போய் யூடியூப்பில் போட மாட்டேன். ஆனால் அவங்க கேட்பாங்க, ஷார்ட்ஸ் ஒன்று போட முடியுமா ப்ரோ அப்படின்னு கேட்டால் நான் போட்டு விடுவேன். பெருசாக ரீச் வராதுன்னு அவங்களுக்கே தெரியும், அதுக்கு நான் காசும் வாங்க மாட்டேன். ஸோ இப்போ ஷார்ட்ஸ் போடணுமா இல்லை அவங்க கேட்பாங்க ஷார்ட்ஸ் போட முடியுமா ப்ரோ அப்படின்னா கேட்பாங்கன்னா போடுவேன். அதுக்கப்புறம் வந்து நான் ஒரு அப்லோடிங் பேட்டர்ன் ஒன்று வச்சுருப்பேன். அதாவது மண்டே ஒரு வீடியோ போடலாம், வெனஸ்டே ஒரு வீடியோ போடலாம், ஃப்ரைடே ஒரு வீடியோ போடலாம், சண்டே ஒரு வீடியோ போடலாம் அப்படின்னு ஒரு பேட்டர்னில் நான் ஒரு இதில் போயிட்டுருக்கேன்னு வைங்களேன். அந்த டைமில் வந்துட்டு எனக்கு இன்ஸ்டாகிராமில் ஒரு பிராண்ட் டீல் இருக்கும், நான் பிராண்ட் டீல் போட்டேன். ஆனால் வந்து யூடியூப்பில் போடுறதுக்கு என்கிட்ட வீடியோ இல்லை அப்படின்னா நான் பாட்டுக்கு பிராண்ட் டீலே தூக்கி போட்டுருவேன். ஏதாவது ஒரு வீடியோ போடணும் அப்படின்றதுக்காக போடுவேனே தவிர அதுலேருந்து பெரிய கன்வர்ஷன் வரும், அவங்களுக்கு இது வரும் அதெல்லாம் எதுவும் இல்லை. சப்போஸ் நான் வந்து யூடியூப்பில் வந்துட்டு 100Kக்கு மேலே சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சுருந்தேன்னா நான் ஷார்ட்ஸ்க்கும் சேர்த்து காசு வாங்குவேன், அவங்களே ஆஃபர் பண்ணுவாங்க. இப்போ வந்து அதுக்கெல்லாம் நான் இது பண்ணுறதில்ல. போடணுமா ப்ரோ, ஓகே போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி. ஏன்னா அவங்க இந்த மாதிரி வந்து நம்ம வந்து எக்ஸ்ட்ரா பர்க்ஸ் கொடுக்குறப்போ அடுத்த பிராண்டிலும் நம்மக்கிட்டே வருவாங்க, இந்த பையன் வேறு ஃப்ரீயாக ஷார்ட்ஸ் எல்லாம் போடுறான் அப்படி இதாக, அந்த வீடியோக்கு ஒரு 3000 வியூஸ் வந்திருக்கு, இதான் வச்சுக்கோ, அடுத்த ரீல்ஸ் கொடுங்கப்பா, அடுத்த ப்ரோமோ கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க பிராண்டு. ஸோ அதுக்காக அப்படி கொடுக்காது. ஐ திங்க் ஐ எம் பீங் ப்ரோ ஒரு மாதிரி ஒரு ப்ரூட்டலி ஹானஸ்ட்டாக இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு பயமாக இருக்குது. மேபி ப்ரோ எனக்கும் லைக் இப்போ வந்து ஒரு டீல்ஸ் வருதுன்னா அவங்க இன்ஸ்டாகிராம் பேஸ் பண்ணி தான் வருவாங்க. ஸோ அதை நம்ம வந்து அவங்க ரெக்வஸ்ட் பண்ணுறாங்களோ இல்லை நம்ம நினச்சா அதை டிமாண்ட் பண்ணலாம். எனக்கு 2000 ஃபாலோவர்ஸ், சப்ஸ்கிரைபர்ஸ் 5000, நீங்கள் அதுக்கும் ஒரு பே பண்ணுங்கன்னு கேட்குறதுக்கு நம்ம பண்ணலாம். பட் ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு ஹானஸ்டாக இருக்க மாதிரி தான் எனக்கு அது வச்சுக்கோங்க இருந்தாங்க. ஏன்னா அந்த கண்டென்ட்லேயே வந்துடும், ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு என் பயோவில் இருக்கிற லிங்க்கை கிளிக் பண்ணுங்க அப்படின்னு கண்டென்ட்டில் வந்துடும். ஷார்ட்ஸுக்கும் அதுக்கு சம்மந்தம் இல்லை, ஷார்ட்ஸில் எங்கே இருக்குது பயோ. ஸோ அப்படி இருக்கும்போது வந்துட்டு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணலை. மேபி யாராவது வந்து ஆஃபர் பண்ணுறேன் அப்படின்னாங்கன்னா நான் வேணாம்லாம் சொல்ல மாட்டேன். ஷார்ட்ஸ் போடுங்கப்பா, எக்ஸ்ட்ராவாக இருந்தாங்க 2K வச்சுக்கோங்க அப்படின்னா
தேங்க்யூ ஸோ மச் அப்படின்னு சொல்லி வாங்கி பாக்கெட்டில் போட்டுப்பேன், வர வரைக்கும் லாபம்னு, அவ்வளோதான். ஒரு பிஸ்னஸ் இருந்தால் அதுக்கு பின்னாடி கண்டிப்பாக கண்டென்ட் க்ரியேஷன் இருக்கணும்னு சொன்னீங்களே. ஸோ உங்களோட கண்டென்ட் க்ரியேஷனுக்கு பின்னாடி ஏதாவது பிஸ்னஸ் பிளான்ஸ் இருக்கா? பிஸ்னஸ் பிளான்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து எனக்கு profitpencil.in வந்து ஒரு என்டிட்டியாக கொண்டு போகணுன்னு முன்னாடியே சொன்னேன் இல்லையா. ஸோ இப்போதைக்கான இனிஷியல் ஸ்டேஜஸ் தான் வந்து அந்த ப்ளூ பிரிண்ட் ரெடி பண்ணி இருக்கிறது, ஒரு கம்யூனிட்டி ஒன்று ஃபார்ம் பண்ணிவிட்டு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறது. ஃப்யூச்சரில் என்ன மாதிரி ஒரு பிளான்ஸ் அப்படி இருக்குது அப்படின்னா, எல்லாருக்குமே வந்து எல்லாமே ஆக்சசபிளாக இருக்கணும், அதுக்கு வந்து நான் ஹெல்ப் பண்ணணும். ஸோ எனக்கு வந்து நிறையா நான் வந்து கம்யூனிட்டிக்கிட்டே நான் பேசியிருக்கேன். அது எப்படின்னா, இப்போ இந்த மாதிரி ஒரு ஸ்டுடியோ இருக்குன்னா, இந்த மாதிரி ஒரு ஸ்டுடியோ வந்து எல்லாருக்குமே ஆக்சசபிளாக இருக்கணும். ஒரு கெஃபே மாதிரி ஒன்று இருக்கணும். ஒரு கிரியேட்டர் வரலாம், காஃபி குடிக்கலாம், ஃபெலோ கிரியேட்டர்ஸ் கிட்ட உட்காந்து பேசலாம், கண்டென்ட் டிஸ்கஸ் பண்ணலாம், அவங்களே வந்து இங்கே ஷூட் பண்ணிக்கலாம், அவங்களே கொண்டு போய் அங்கே ஒரு பிசி இருக்கும், அவங்களே உட்காந்து எடிட் பண்ணிக்கலாம், அவங்க வந்து எடுத்துகிட்டு போய்க்கலாம். அது வந்து ஒரு இது வந்து ஒரு இது இந்த பிஸ்னஸ் ஐடியா வெளியே வேறு சொல்லிட்டேன், வேறு யாராவது பண்ணிடும் போடா பண்ணிட்டு போக. ஸோ இந்த மாதிரி வந்து எல்லாமே இருக்கிற மாதிரி ஒரு செட்டப் ஒன்று பண்ணணும்னு ஆசை. இதுக்கு வந்து ரெவென்யூ மாடல் எப்படின்னா, சப்ஸ்கிரிப்ஷன் பேஸ், இயர்லிக்கு வந்து பே பண்ணிடுவாங்க. உங்களுக்கு வந்து கம்ப்ளீட் ஆக்சஸ், உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக காஃபி கிடச்சிரும், ஃப்ரீயாக பிஸ்கெட் எல்லாம் கிடச்சிரும், வாங்க உட்காருங்க, காஃபி குடிங்க, எல்லார்ட்டையும் பேசுங்க, கண்டென்ட் ஷூட் பண்ணுங்கள், உங்களுக்கு கேமராஸ் அங்கேயே இருக்கும், லைட்டிங் அங்கேயே இருக்கும், ஃபோட்டோஸ் இதெல்லாம் இருக்கும். கண்டிப்பாக வந்து கொஞ்சம் ப்ரீமியமாக தான் இருக்கும் ப்ரைஸிங்கு. முடிஞ்சால் 2-3 பேர் கூட ஷேர் பண்ணிவிட்டு வாங்க, வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி வந்து ஒரு கம்யூனிட்டியாக ஒரு பிளேஸ், ஒரு இப்போ ஜிம் ஒன்று பில்ட் பண்ணுறாங்க இல்லையா பெரிய ஸ்பேஸில், அந்த மாதிரி ஒரு ஸ்பேஸ் ஒன்று பண்ணணும் அப்படின்ற ஒரு கோல் இருக்குது. அதுக்கு வந்து எக்கச்சக்கமான இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படும். எனக்கு வந்து ஒரு இன்வெஸ்டரை கூட்டிகிட்டு வந்து உள்ளே போட்டு பண்ணுறதுக்கு பயம். ஏன்னா நான் வந்து ஆன்சரபிள் கொடுத்தே ஆகணும். ரெவென்யூ மாடலெல்லாம் சொல்லிடுவேன், அதுக்கப்புறம் சப்ஸ்கிரிப்ஷன் வரலன்னா என்ன பிடிச்சி கேட்பாங்க. ஸோ அந்த பயம் ஒன்று இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இப்போ எனக்கு வந்து பர்சனல் கமிட்மெண்ட்ஸ் நிறையா இருக்கும் இல்லையா. ஒரு ஃபேமிலி ஒன்று ஸ்டார்ட் பண்ணணும், ஃபேமிலியை பார்த்துக்கணும், டெப்ஸ் இருக்கும், ஃபேமிலியோட டெப்ஸ் இருக்கும், அது எல்லாத்தையும் முடிக்கிற வரைக்கும் இப்போதைக்கு எதுவுமே பண்ணாமல் பிராண்ட் டீல்ஸும் இந்த ப்ளூ பிரிண்ட்டும் வச்சுட்டு பண்ணிவிட்டு எல்லாம் செட் ஆனதுக்கப்புறம் இஃப் ஐ ரெவென்யூ வந்து இப்போ அந்த டைமில் இப்போ இதெல்லாம் முடிக்கிறதுக்குள்ளே வந்து ஒரு 6-7 மாதம் ஆகுது அப்படின்னா நானும் க்ரோ ஆயிடுவேன். இப்போ 146Kல இருக்கேன்னா அப்போ அட்லீஸ்ட் ஒரு 250Kல இருப்பேன். அப்போ வந்து வர ரெவென்யூவுமே வந்து அதிகமாக இருக்கும். அப்போ அந்த டைமில் இப்போ என்ன ரெவென்யூ வருதோ அந்த ரெவென்யூவை மட்டும் நான் யூஸ் பண்ணிக்கிட்டு எக்ஸ்ட்ராவாக வரதை நான் சேவ் பண்ண ஆரம்பித்தேன் அப்படின்னா நெக்ஸ்ட் ஒரு 1 or 2 இயர்ஸில் ஐ கேன் ப்ராபப்ளி டூ சம்திங். ஓன் ப்ராப்பர்ட்டி இல்லைனாலும் அட்லீஸ்ட் ஒரு ரெண்டல் ப்ராப்பர்ட்டியில் ஐ கேன் டூ சம்திங். அப்படி ஸ்டார்ட் பண்ணி வந்துட்டு ரெவென்யூ பேஸ்டாக நான் ப்ரூவ் பண்ணிட்டேன்னா ஐ கேன் பிரிங் இன் இன்வெஸ்டர்ஸ். ஸோ அப்படி இன்வெஸ்டர்ஸை கொண்டு வந்தால் ஒரு என்டிட்டியாக ஒரு கார்ப்பரேட்டாக ஐ கேன் ரியலி பிரிங். அப்போ வந்து இந்த மாதிரி பாட்காஸ்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் பாட்டுக்கு வரலாம், பாட்காஸ்ட் எடுக்கலாம், பேசலாம், போகலாம், அங்கேயே உட்காந்து எடிட் பண்ணிட்டு போகலாம். அதுக்கு வந்து நீங்கள் வந்து அதெல்லாம் எதுவுமே யோசிக்காமல் அந்த மாதிரி பண்ணலாம். ப்ராபப்ளி 2027-28. ஆனால் நான் இந்த கான்செப்ட் ரொம்ப நல்லா இருக்கு ப்ரோ. லைக் நான் நினச்ச வரைக்கும் இங்கே வந்து ஷூட் பண்ணி எடுத்துகிட்டு போகலாம் அப்படிங்கிற அளவுக்கு நான் திங்க் பண்ணியிருக்கேன். பட் ஆனால் நீங்கள் எடிட் பண்ணி எல்லாமே பிசி என்ன ப்ரோ, ஒரு 3 பிசி இன்வெஸ்ட் பண்ணி அதை சும்மா போட்டு விடுறதுக்கு என்ன ஆக போகுது? அவங்க வந்து ஷூட் பண்ணிட்டாங்க ப்ரோ, வீட்டுக்கு போயிட்டு எடிட் பண்ணுறதுக்கு என்கிட்ட பெரிய பிசி இல்லை ப்ரோ. அது வந்து அவனுக்கு ஒரு கண்டென்ட் க்ரியேஷன் பண்ணாமல் இருக்கிறதுக்கு ஒரு பாயிண்ட்டாக இருக்கக்கூடாதுல்ல. நான் அப்போவே சொன்னேன்ல, அந்த பிரமிடில் டாப்பில் என்ன இருக்குது, அவனோட கோல், அவன் லைஃப்பை செட் ஆகணும், அந்த லைஃப்பில் செட் ஆகணுன்ற அந்த கோலுக்கு பிசி இல்லை அப்படின்ற ஒரு ரீசன் வந்து தடை பண்ணிருச்சு அப்படின்னா அந்த கோல் அவனால் ரீச் பண்ண முடியாமல் போயிடும். அந்த மாதிரி இருக்கிற கோல்ஸ் எல்லாம் ரீச் பண்ண முடியாமல் ப்ரோ பிசியில் எடிட் பண்ண முடியல, எனக்கு ரொம்ப லேக் ஆகுது, உட்காந்து யூஸ் பண்ணிட்டு போ. நான் அந்த யூஸ் பண்ணிட்டு போகிறதுனால நமக்கு என்ன, அந்த பையனோட ஃபுட்டேஜை நம்ம வச்சுக்கணும்னு இல்லை, எடிட் பண்ணிட்டு போனோம்னா டெலிட் பண்ணிக்கலாம். மெயின்டெனன்ஸ்னு பார்த்தா நீங்கள் ஒரு 3 லட்ச ரூபாய்க்கு பிசி போட்டிருந்தாலுமே ஒரு வருஷத்துக்கு மெயின்டெனன்ஸ் 10,000 ரூபாய்க்கு மேலே வராது. அங்கே வந்து ஒரு ப்ராப்ளமை நம்ம சால்வ் பண்ணுறோம்ல. ஸோ பிசி வைக்கிறதுல எனக்கு பெரிய பிரச்சனை இல்லை. அதே மாதிரி எனக்கு காஃபீஸ் அண்ட் பிஸ்கெட்ஸ் வைக்கிறதுல, காஃபீஸ், குக்கீஸு அந்த மாதிரி வைக்கிறதுலேயே எனக்கு பிரச்சனை இல்லை. ஏன்னா இது வந்து கண்டிப்பாக ஃப்ரீ ஆக்சஸ் கிடையாது. ப்ரீமியமாக இருக்கும்னா ரொம்ப ப்ரீமியமாக லட்சமாலாம் இல்லை. நீங்கள் வந்து உங்களோட கண்டென்ட் எல்லாத்தையுமே வந்து எல்லாமே வந்து ரெண்டல் எக்யூப்மெண்ட்ஸில் பண்ணுறீங்கன்னா அதை விட 50% உங்களுக்கு கம்மியாக தான் இருக்கும். ஆனால் வந்து இயர்லியாக பே பண்ணுற மாதிரி. ஸோ அது வந்து என்னால் மேனேஜ் பண்ணிக்க முடியும். ஒருத்தரை ஸ்டாஃப் போட்டு
பண்ணி காஃபி கொடுக்குறதுக்கோ டீ கொடுக்குறதுக்கோ, அப்படியே என்னால் முடியல அப்படின்னா எங்கள் பழைய ஐடி கம்பெனியில் வச்ச மாதிரி காஃபி மிஷினாவது வச்சுருவேன். மெயினாக என்ன வேணும்னா காஃபி இருக்கணும், எல்லாருமே உட்காந்து பேசுகிறதுக்கு இடம் இருக்கணும், ஸ்டுடியோ மட்டும் இருக்கக்கூடாது. இப்போ நம்ம ஸ்டுடியோ மட்டும் இருக்கிறதுக்கு பதிலாக ஒரு 10 பேர் உட்காந்து பேசணும். இந்த கண்டென்ட் போடுவோமா, நீங்களும் நானும் கொலை பண்ணிப்போமா அப்படின்னு டிஸ்கஸிங் ஒரு பிளாட்ஃபார்மா எவ்வளோக்கு எவ்வளோ கண்டென்ட்டை டிஸ்கஸ் பண்ணுறாங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ கண்டென்ட் சூப்பராக வரும். ஸோ அதுதான் வந்து மெயின் கான்செப்டாக இருக்க போகுது. அது வந்து நான் சொல்லி விட்டுட்டேன். இதில் என்ன பிரச்சனைனா காசு இருக்கிறவங்க இப்போவே போயிட்டான் பண்ணிங்க. அப்படி பண்ணிங்கன்னா வந்து ஐடியா கிரெடிட்ஸ் டு ப்ராஃபிட் பென்சில்னாச்சும் கொடுத்துருப்பாங்க. தேங்க்யூ, நான் என்ன பண்ண போகிறேன், தேங்க்யூ ஸோ மச்ட்டு கமெண்ட் மட்டும் தான் போட முடியும். ஆக்சுவலாக இந்த நிறைய பாட்காஸ்டிங் ஸ்டூடியோஸும் அப்படி தான் நிறைய டிஸ்கஷன் போயிட்டே இருந்துச்சு. டக்குன்னு பார்த்தீங்கன்னா சென்னையிலையும் சரி கோயம்புத்தூர்லேயும் சரி நிறைய இப்போது ஸ்டூடியோஸ் என்னால் பார்க்க முடியுது. நிறைய புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ மேபி இந்த கான்செப்டும் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது ப்ரோ. அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு 7 months ஐ திங்க் 3 months நினைக்கிறேன் பாட்காஸ்ட் கன்சியூம் பண்ணீங்கல்ல. அந்த கன்சியூம் பண்ண பாட்காஸ்ட்ல இருந்து உங்களுக்கு ஒரு சில வேல்யூஸ், கோர் வேல்யூஸ் நீங்கள் எடுத்திருப்பீங்களா? அதை மட்டும் கொஞ்சம் கிறிஸ்பாக சொல்லலாமா? லைக் டைம் ரொம்ப ஆகிட்டு இருக்கு. பட் கிறிஸ்பாக சொல்லணும்னா நான் வந்து ஹவு டு க்ரோ ஆன் யூடியூப்னு, ஹவு டு ஸ்டார்ட் அ யூடியூப் சேனல்னு ஃபஸ்ட்டு நான் வந்து யூடியூப்பில் சர்ச் பண்ணுறேன். அதுக்கு ஒரு வீடியோ வருது, அந்த வீடியோவை பார்க்குறேன். அதுக்கு ஒரு ரெக்கமெண்டட் வீடியோஸ் வருது, அதை பார்க்குறேன். அதுக்கடுத்து ஒரு ரெக்கமெண்டட். அந்த டைம்லலாம் வந்து என்னோடய ஃபோனில் ஸ்க்ரீன் டைம் வந்து 16-17 hours அந்த மாதிரி இருக்கும். கன்சியூம் பண்ணிக்கிட்டே இருந்தேன். ஒவ்வொன்றா கற்றுக்க வந்து ஓ இப்படிலாம் இருக்கா, இதனால தான் இவங்க இப்படி பேசுகிறாங்களா, இவங்க இப்படி அப்படி கற்றுக்கிட்டது தான். மெயினாக வந்து வெஸ்டர்ன் க்ரியேட்டர்ஸோட பாட்காஸ்ட்டு தான் வந்து அதிகமாக கேட்டேன். டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்ன்னு சொல்லிட்டு எல்லாம் வந்துட்டு பெருசாக எதுவும் பண்ணலை. இந்த ஒரே ஒரு செட்டிங்ஸை மட்டும் மாற்றினா எல்லாமே மாறிடும் இல்லை. அது அந்த மாதிரி ஒரு ஆப்ஷனும் கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சில்லை. நம்ம ஒரு விஷயத்த வந்து கண்டினியூஸாக இம்ப்ளிமெண்ட் பண்ண தான் அது சேஞ்ச் ஆகும். ஒரு செட்டிங்ஸ் மாற்றுறதுனால அவ்வளோ இம்பேக்ட் இருக்கு அந்த மாதிரி எல்லாம். அதாவது நான் ஹவு டு க்ரோ ஆன் யூடியூப் இன் தமிழ்னு போட்டால் எனக்கு 10 வீடியோஸ் வருதுன்னா அதில் 8 வீடியோஸ் இப்படி தான் வருது. இந்த ஒரு பட்டனை அழுத்தினால் எல்லாம் மாறிவிடும், இந்த தம்ப்நெயில் மட்டும் வச்சா போதும் உங்களுக்கு எல்லாமே மாறிடும். ஸோ அப்படி அந்த மாதிரி எதுவும் கன்சியூம் பண்ணல. ஆனால் வந்து ஹவு டு டிசைன் அ தம்ப்நெயில், ஹவு டு ரைட் டைட்டில், யூடியூப் லாங் ஃபார்ம் வீடியோக்கு எப்படி ஹூக் வைக்கிறது, அதுக்கப்புறம் அதில் எப்படி கால் டு ஆக்ஷன் வைக்கிறது, பாட்காஸ்ட்னால் எவ்வளோ லென்த் இருக்கணும், அதுலேருந்து எப்படி ரீபர்பஸ் பண்ணுறது, ஷார்ட்ஸ் எப்படி கட் பண்ணுறது, எந்த மாதிரி கண்டென்ட் கொண்டு போகலாம், அதெல்லாம் தான் பேசிக்காக கற்றுக்கிட்டது. அதை கற்றுக்கிட்டு ஒரு பிளான் பண்ணி ஸ்கெட்ச் பண்ணி போகிறதுக்கு தான் எனக்கு ஹெல்ப் பண்ணிச்சு. எனக்கு என்னமோ லக்கிலே அந்த ஃபஸ்ட்டு 10 வீடியோஸ் ஒர்க் அவுட் தான் ஆனதுனால நான் ஸ்டிக் ஆகிட்டேன். ஒர்க் அவுட் ஆகாமல் இருந்துச்சுன்னா நான் திருப்பி வந்து வேறு ஏதாவது பிளான் பண்ணி ஓகே நமக்கு இது செட் ஆகலை போல் நம்ம வந்து ஃபுட் ரிவ்யூ பண்ணுவோமா அப்படின்னு சொல்லிட்டு ஃபுட் ரிவ்யூக்கு போயிருப்பேன். ஆனால் ஃபுட் ரிவ்யூ நல்ல காசு, சும்மா சொல்கிறதுக்கு இல்லை சொல்ல. ஓகே, நீங்கள் எதுவும் பாட்காஸ்ட் சஜஸ்ட் பண்ணுறீங்களா ப்ரோ? கண்டிப்பாக கண்டென்ட் க்ரியேட்டர்ஸ் வந்து பார்க்க வேண்டிய பாட்காஸ்ட், அதாவது யூஸ் பண்ண வேண்டிய பாட்காஸ்ட் என்னதுன்னா காலின் அண்ட் சமீர் ஃபஸ்ட்டு. அவங்களோடதே க்ரியேட்டர் சப்போர்ட்டர்னு சொல்லிட்டு இன்னொரு சேனல் இருக்குது, அதையும் பாருங்கள். திங்க் மீடியா பாட்காஸ்ட்டு. அதுக்கப்புறம் வந்துட்டு நிறைய இப்போ உங்களோட நீஷுக்கு ஏற்ற மாதிரி பாட்காஸ்ட் இருக்கும். அந்த மாதிரி இந்த 3 பாட்காஸ்ட்டுமே வந்து கண்டென்ட் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நான் ஒரு ஷார்ட் ஃபார்ம் கண்டென்ட் போடுறேன் அப்படின்னா அந்த ஷார்ட் ஃபார்ம் கண்டென்ட் எங்கேருந்து வந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேறு ஏதோ ஒரு சேனலில் ஒரு 4 மணி நேரம் வீடியோவாக இருக்கும். அதில் ஒரு 30 செகண்டுக்கு ஒரு டாபிக் பேசியிருப்பாங்க. அதை தான் நான் வந்து ரீல்ஸாக போட்டுக்கிட்டு இருப்பேன். ஸோ நீங்கள் என்ன நீஷில் இருக்க போகிறீங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் வந்து விளாகிங் ஒன்று பண்ண போகிறீங்க அப்படின்னா விளாக் பண்ணுறவங்க போய் நிறைய பாட்காஸ்ட்டில் பேசுவாங்க, அந்த ஃபேமஸாக இருக்கிறவங்க. இப்போ மிஸ்டர் பீஸ்ட் மாதிரி நீங்கள் வீடியோஸ் போடுறீங்கன்னா மிஸ்டர் பீஸ்ட் எந்தெந்த பாட்காஸ்ட்டில் பேசியிருக்காங்களோ அது எல்லாமே பார்க்கணும். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் பொலிட்டிக்கல் சம்மந்தமாக போடுறீங்க அப்படின்னா பொலிட்டிக்கல் பாட்காஸ்ட் நிறையா இருக்குது, அதை பார்க்கலாம். ஃபுட் ரிவ்யூ பண்ண போகிறீங்கன்னா ஃபுட்டுக்கு தனியாக பாட்காஸ்ட் இருக்குது, அதை பார்க்கலாம். அதிலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய கண்டென்ட் ஐடியாஸ் வரும், நிறைய க்ரியேட்டிவாக யோசிக்கலாம். கன்சியூமிங் பாட்காஸ்ட் வந்து இட்ஸ் லைக் ரீடிங் அ புக்கு தான். இன்ஃபர்மேஷனை வந்து நீங்கள் எந்த மீடியம்லேருந்து எடுத்து போகிறீங்க அப்படின்ற ஒரு டிஃப்ரென்ஸ் மட்டும்தான். நீங்கள் வந்து புக்கிலேருந்து ஒரு வாரம் உட்காந்து புக்கு படித்தாலும் சரி, ஒரு 10 மணி நேரம் உட்காந்து பாட்காஸ்ட் கேட்டாலும் சரி, 2 மணி நேரம் உட்காந்து ஒரு படம் பார்த்தாலும் சரி, இல்லை 30 செகண்ட் ரீல் பார்க்குறீங்கனாலும் சரி,
உங்களுக்கு எவ்வளோ இன்ஃபர்மேஷன் எங்கேருந்து வருதோ அது நல்ல இன்ஃபர்மேஷனாக, அவ்வளோதான். உங்களுக்கு தேவையான நீஷில் வந்து நீங்கள் எந்த பாட்காஸ்ட் வேணாலும் பார்க்கலாம். பார்ப்போம், தமிழ்நாட்டிலையும் இந்த அளவுக்கு சர்வீஸ் வந்து பாட்காஸ்ட்டில் கொடுக்க போகிறதுக்கு நிறைய பாட்காஸ்டர்ஸ் இப்போ என்ன மாதிரி இவர் மாதிரி நிறைய பேர் ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ நம்மளும் வந்து பாட்காஸ்ட்டில் க்ரோத் ஆகி அந்த அளவுக்கு நம்ம வேல்யூ கொடுப்போம். ஆஸ் அ புக்கு மாதிரி வந்து ஒரு 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 எல்லா ப்ராப்ளத்துக்கும் ஒரு சொல்யூஷனுக்கு ஒரு பாட்காஸ்ட் இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு லெவல் வந்துருச்சு அப்படின்னா, ஏன்னா இண்டிபெண்ட் மீடியாவாக வந்துட்டு இருக்கு, பீப்புள் ஆர் கன்சியூமிங் நியூஸ் த்ரூ யூடியூப் இல்லையா? ஸோ வில் ஹெல்ப். கிரியேட்டர்ஸ்க்குன்னு சரி, ஜென்ரலாக சரி, ஏதாவது ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? ஜென்ரலாக என்ன ஷேர் பண்ணலாம் அப்படின்னா, ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ரொம்ப போட்டு யோசிக்காதீங்க. ஸ்டார்ட் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். அதுதான் சொல்கிறேன். ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பயோ வைக்கிறது, என்ன மாதிரி வீடியோஸ் போடுறது, ஐயோ இதெல்லாம் போட்டால் ஏதாவது நினச்சிப்பாங்களோ, அதெல்லாம் இல்லவே இல்லை. ஃபஸ்ட்டு 10-100 வீடியோ போடுற வரைக்கும் உங்களை பற்றி யாருமே வந்து நீ அப்படி போடுற, இது பர்ஃபெக்டாக இல்லை அப்படின்லாம் சொல்லவே மாட்டாங்க. பெரிய க்ரியேட்டர்ஸுமே வந்து சின்ன க்ரியேட்டர்ஸை பார்த்துட்டு பரவாயில்ல பையன் ட்ரை பண்ணுறான் அப்படின்னு என்கரேஜ் தான் பண்ணுவாங்களே தவிர, இவன்லாம் ஒரு சின்ன க்ரியேட்டர் அப்படின்னு யாருமே யோசிக்க மாட்டாங்க. இது வரைக்குமே நான் வந்து க்ரோ ஆகிறதுக்கு, அதாவது இந்த அளவுக்கு அட்லீஸ்ட் ஒரு 100Kக்கு மேலே வர்றதுக்கு முன்னாடி வரைக்குமே நான் வந்து ஒரு பெரிய க்ரியேட்டர்ஸை அப்ரோச் பண்ணுவேன்ல ஒரு அட்வைஸ் கேட்குறதுக்கு. அவங்க யாருமே வந்து நீ யாரா சின்ன க்ரியேட்டர்ஸ்னு வந்து பேசினது கிடையாது. ஒன்று பேசாமல் இருப்பாங்க, அப்படி இல்லை அப்படின்னா ப்ரோ யூ ஆர் ட்ரையிங் வெரி வெல், யூ ஆர் டூயிங் திஸ் டூயிங் தட் அப்படின்றதா பேசுவாங்களே தவிர யாருமே வந்து இலக்காரமாக பார்க்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களும் அந்த ஸ்டேஜில் இருந்தால் வந்திருக்காங்க. ஏன்னா இதெல்லாமே வந்து பிஸ்னஸில் நடக்கும். பிஸ்னஸில் வந்து ஒரு அப்பா வந்து ஒரு பிஸ்னஸை வளர்த்திட்டு பெரிய ஆளாக இருப்பார். அவங்க பையன் வந்த உடனே அவன் மற்ற எல்லாரையுமே இலக்காரமாக பார்ப்பான். ஏன்னா வந்து அவன் டைரெக்டாக அந்த லெவலுக்கு வரான். ஆனால் கண்டென்ட் க்ரியேஷனை பொறுத்த வரைக்கும் யாரும் வந்து தூக்கி கொடுத்துட மாட்டாங்க. நான் என்னோட சேனலை வந்து நான் வந்து 1 மில்லியன் கொண்டு வந்துட்டேன், இந்தா என் பையனே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி யாரும் கொடுக்க மாட்டாங்க. எல்லாருமே அடிபட்டுட்டு தான் வந்திருக்காங்க. ஸோ எல்லா க்ரியேட்டர்ஸுமே வந்து உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. அதனால் வந்து ஸ்டார்டிங்லேயே உட்காந்துட்டு இது பண்ணால் இதாயிரும், அது பண்ணால் இதாயிரும், வீட்டில் என்ன நினைப்பாங்க, அதில் என்ன நினைப்பாங்க, நான் வந்து ஃபேஸ் காட்டி பண்ண மாட்டேன், நான் பண்ணால் இப்படி தான் பண்ணுவேன், என் பயோவில் இப்படி எல்லாம் தான் இருக்கணும், அப்படியெல்லாம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாதீங்க. ஏன்னா கண்டென்ட் க்ரியேஷனை பொறுத்த வரைக்கும் எது எப்போ ஒர்க் அவுட் ஆகும்னு யாருக்குமே தெரியாது. எல்லாத்தையுமே ட்ரை பண்ணுங்கள், எது ஒர்க் அவுட் ஆகுதோ அதை கண்டினியூஸாக ட்ரை பண்ணுங்கள், அவ்வளோதான். இப்போது அதே மாதிரி இது பண்ணால் க்ரிஞ்சாக இருக்கும், அது பண்ணால் க்ரிஞ்சாக இருக்கும் அப்படின்னா, ஆமாம் க்ரிஞ்சாக தான் இருக்கும். ஏன்னா நீ ஸ்டார்டிங் ஸ்டேஜில் நீ க்ரிஞ்ச் பண்ணி தான் ஆகணும். ஸ்டார்டிங் ஸ்டேஜஸில் நீங்கள் எவ்வளோ தான் எஃபெக்டிவான ஒரு வீடியோ பார்த்துட்டு பண்ணிவிட்டு அந்த வீடியோ பார்த்தா உங்களுக்கு க்ரிஞ்சாக தான் இருக்கும். அது அப்படி தான், உங்களுக்கு க்ரிஞ்சாக இருக்கிறது மற்றவங்களுக்கு ஏதாவது ஒரு வேல்யூவாக இருக்கும், இல்லை ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். கொடுத்துட்டு போங்க, அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். பயப்படாதீங்க, ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு கேமரா முன்னாடி உட்காரதுக்கு பயப்படாதீங்க. ஏன்னா எல்லாருமே ஒரு கட்டத்துக்கு மேலே கண்டென்ட் க்ரியேஷன் வந்து ஒரு ப்ரொஃபஷ்னல் கெரியராக வந்துடும். அதாவது ஒரு இன்ஜினியரிங், அதாவது நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இன்ஜினியரிங்க்கு உங்களுக்கு வந்து பேங்க் லோன் கிடைக்கும், MBAக்கு உங்களுக்கு பேங்க் லோன் கிடைக்கும். ஆனால் ஆர்ட்ஸ் குரூப் ஏதாவது எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து பேங்க் லோன் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா வந்து நீங்கள் ப்ரொஃபஷ்னல் கோர்ஸ் பண்ணலை அப்படின்னு சொல்லுவாங்க. இன் லெஸ் தென் 5 to 10 years கண்டென்ட் க்ரியேஷனுக்கு பிஸ்னஸ் லோன்ஸ் கிடைக்கும். யூ வாண்ட் டு பை எக்யூப்மெண்ட்ஸ், டேக் திஸ், ஐ கேன் இன்வெஸ்ட் இன் யூ திஸ்ன்னு சொல்லிட்டு ப்ரைவேட் வெஞ்சர் கேபிட்டலிஸ்ட் இந்தியாவில் இருக்கிற பேங்க்ஸ் எல்லாம் கொடுப்பாங்களான்னு எனக்கு தெரியாது. ஆனால் வி ஆர் அ ஓப்பன் மார்க்கெட். ஃபாரினில் இருக்கிற கம்பெனிஸ் இந்தியாவில் வந்து இன்வெஸ்ட் பண்ணி இந்தியன் க்ரியேட்டர்ஸ்க்கு பிஸ்னஸ் லோன்ஸ் கொடுப்பாங்க, சப்போர்ட் கொடுப்பாங்க. ஸோ அப்படி இருக்கிறப்போ நீங்கள் வந்து லெஃப்ட் அவுட்டாக இருக்கக்கூடாது. ஸோ ஸ்டார்ட் க்ரியேட்டிங். இன்றைக்கி முடியும்னா இன்றைக்கி க்ரியேட் பண்ணுங்கள், அவ்வளோதான். அதுதான் வந்து நான் வந்து ஜென்ரலாக சொல்கிறவங்க ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ரொம்ப யோசிப்பாங்க. அவங்கக்கிட்ட அதுதான் சொல்லுவேன், அவ்வளோலாம் யோசிக்க வேணாம், ஜஸ்ட் ட்ரை அவுட் பண்ணி 10 வீடியோ போடுங்க. 10 வீடியோவில் ஒரு வீடியோ கிளிக் ஆகும். அந்த ஒரு வீடியோ மாதிரி அடுத்த 10 வீடியோ போடுங்க. அந்த 10 வீடியோவில் ஒரு 3 வீடியோ ஒர்க் அவுட் ஆகும். அந்த 3 வீடியோ மாதிரி ஒரு 30 வீடியோ போடுங்க, அவ்வளோதான். கெரியர் செட்டு தம்பி, அவ்வளோதான்ப்பா. 4 வருஷம் நீ வேலை செய்கிற, 4 வருஷம் நீ வந்து காலேஜ் படிக்கிறான், அவன் இன்ஜினியரிங் படிக்கிறான், வெளியே வரப்போ மேக்ஸிமம் 30,000 ரூபா சம்பளத்துக்கு வெளியே வேலைக்கு போகிற. 1 வருஷம் கஷ்டப்பட்டு கண்டென்ட் க்ரியேஷன் பண்ணு, மிஞ்சி போனால் வந்து 100 வீடியோஸ் போடு, மாதம் தாராளமாக 50,000 60,000 ரூபா வரும். கரெக்டாக பண்ணினா, அதாவது பிராண்டுக்கும் ஃபேவராக இருக்கணும், ஆடியன்ஸுக்கும் ஃபேவராக இருக்கணும், நீ வேல்யூவும் கொடுக்கணும், எல்லாமே பண்ணுறீங்கன்னா 1 வருஷம் கஷ்டப்பட்டீங்கன்னா, 1 வருஷம் இல்லை 100 வீடியோஸ் கஷ்டப்பட்டீங்கன்னா யூ கேன் டூ இட். ப்ரூவன் பீப்புள் நிறைய பேர் கண்ணு முன்னாடி இருக்காங்க. நான் என்ன சொல்லலை, நான் வந்து அந்த மாதிரி வந்து பயங்கரமாக சக்ஸஸ்ஃபுல் பண்ண அப்படின்லாம் சொல்லலை.
எனக்கு அப்புறம் ஆரம்பித்து லாஸ்ட் 3 to 4 monthஸில் அந்த லெவலுக்கு ரீச் ஆனவங்கள நான் ஒரு 4-5 பேரை காட்ட முடியும். ஏன்னா அவங்க வந்து அந்த கண்டென்ட் க்ரியேஷனில் சக்ஸஸ் ஆகிட்டாங்க. அவங்களோட பிஸ்னஸோட லிங்க், அதாவது பிஸ்னஸோட டைரக்ட் கான்டாக்ட் லிங்க் வந்து பயோவில் வச்சுட்டாங்க. அந்த பிஸ்னஸ் பூம் ஆயிடுச்சு, கடைன்னு செட் ஆகிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி தான் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லா இடத்துலையுமே இருக்குது. தயவு செஞ்சு வேஸ்ட் பண்ணிடாதீங்க. யாருமே வந்து அவங்கள ஒரு லூசர்னு நினச்சிக்காதீங்க. எனக்கு எதுவுமே தெரியாதுப்பா, எனக்கு என்னப்பா தெரியும், கண்டென்ட் க்ரியேஷன்லாம் பெரிய இதுப்பா, அதெல்லாம் எனக்கு தெரியாது, அதெல்லாம் எதுவுமே இல்லை. டிஃபன் பாக்ஸை திறந்து இன்றைக்கி இதுதான் சாப்பாடுன்னு சொன்னால் அது கண்டென்ட்டு. டிஃபன் பாக்ஸ் கம்பெனிக்காரன் பிராண்டீல், அதில் போடுற மசாலாவுக்கு பிராண்டீல் வருது. பண்ணுறதுக்கு என்ன? அதுக்கான ஆடியன்ஸ் இருக்காங்களா? அதுக்கான ஆடியன்ஸ் எங்கே இருக்காங்க அப்படின்னா, வீட்டு சாப்பாடு சாப்பிட முடியாமல் வெளியூரில் போய் வேலை செய்கிற எல்லாருமே அவங்க ஆடியன்ஸ் தான். அவங்களுக்கு வந்து அப்பா தக்காளி சாதமும் முட்டையுமா, எனக்கு இது சாப்பிட முடியலையே, நான் என்னால் பரோட்டா தானே சாப்பிட முடியுது, அவங்க ஆடியன்ஸு. அதவே வந்து ஒரு 100 வீடியோஸ் போட்டோன்னா உங்களுக்கு வந்து லஞ்ச் பேக்கு, டிஃபன் பாக்ஸு, வாட்டர் பாட்டிலு போடுற அது இதுன்னு சொல்லிட்டு பயங்கரமாக பிராண்ட் டீல்ஸ் வரும். ப்ராடக்ட் மட்டும் இல்லை, அந்த ரீல் போடுறதுக்கு காசு. ஸோ எதுவுமே யோசிக்காதீங்க, என்ன வேணால் பண்ணுங்கள், பிராண்ட் டீல்ஸ் வரும். நிறைய பேர் இப்போ கிரிஞ்சு பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்கல்ல. ஒரு பையன் வந்துட்டு இது பண்ணுவான்ல, தப்பாக பாட்டு பாடுவான்ல ஒரு பையன், இன்ஸ்டாகிராமில் பார்த்துருக்கீங்களா? ஆமாம், கிரிஞ்சு பண்ணுறான் தான், பயங்கரமான கிரிஞ்சு தான், கண்டென்ட்டில் வேல்யூவே கிடையாது. அவன் பிராண்ட் டீல்ஸ் பண்ணிட்டு தான் இருக்கான். நானும் செக் அவுட் பண்ண ப்ரோ அவங்க பேஜ். இன் பிட்வீனில் அப்பப்போ அவன் வந்து இந்த ஸ்மார்ட் வாட்ச் வாங்கணுமா, எனக்கு இது வந்து கிடச்சிது, உங்களுக்கு வேணும்னா இந்த அக்கௌண்ட்டுக்கு மெசேஜ் பண்ணுங்கள், இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அவன் லெவலுக்கு அவன் பண்ணிட்டு தான் இருக்கான். அவனுக்கு வந்து அந்த ஒரு ரீலுக்கு 5,000-6,000 கிடைக்கிது அப்படின்னா வாரத்துக்கு ஒரு 4 பண்ணானா அவன் வந்து அந்த அமௌண்ட்டு வந்து அவங்க ஊரில் அது யோசிச்சிருக்கவே மாட்டான்ல. அவனுக்கு வந்து ஒரு லைஃப் சேஞ்சிங் மூமெண்ட் அது. ஸோ அந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும்போது ஏன் மிஸ் பண்ணுறாங்க, எதுக்கு வந்து ஃபெயிலியர்னு யோசிக்கிறாங்கன்னு யோசிப்பேன். கண்டென்ட் க்ரியேஷன் ஸ்டார்ட் பண்ணுறவங்க என்ன சொல்ல வரீங்கன்னு கேட்டாங்க, நான் இதான் சொல்கிறேன். ப்ரோ உங்களோட க்ரியேஷன் ப்ராசஸில் கிரியேட்டராக உங்களுக்கு சப்போர்ட் பண்ண கிரியேட்டர்ஸ் கொஞ்சம் யாரும் இருக்காங்களா? அது மாதிரி ஷேர் பண்ண முடியுமா? எனக்கு வந்து சப்போர்ட் பண்ண கிரியேட்டர்ஸ் அப்படின்னா, நான் எல்லா கிரியேட்டர்ஸ் கூடயும் பேசியிருக்கேன், நல்லா பேசுவாங்க. சப்போர்ட் பண்ணது எல்லாருமே என்கரேஜ் பண்ணியிருக்காங்க. இப்போ என்ன மாதிரி வந்து ஒரு டாக்கி சேனல் அதை உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறவங்க எல்லாருமே வந்து ப்ரோ நல்லா பண்ணுறீங்க அப்படி பேசியிருக்காங்க. சப்போர்ட்டுன்னு வந்து எனக்கு டைரெக்டாக, அதாவது நான் யார்கிட்டையும் போயிட்டு என்ன ஏது இல்லை அவங்களோட ஒரு ஒர்க் ஷாப் அந்த மாதிரி எதுவுமே அட்டன் பண்ணலை. நான் வந்து பண்ணியிருந்தால் ப்ராபப்ளி எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். பட் சப்போர்ட்டுன்னு வந்து நான் எதுவுமே கிடைக்கலன்னெல்லாம் சொல்லலை. ஐ டென்ட் ஆஸ்க் ஃபார் இட். நான் வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் மைண்ட் செட்லேயே வந்துட்டு மேபி நான் வந்து அதை வந்து கேட்டு ஒரு சப்போர்ட் கேட்டு ஒரு மென்டார்ஷிப் கிடச்சி நான் பண்ணியிருந்தேன் அப்படின்னா இந்நேரத்துக்கு வந்து நான் வந்து வேறு ஏதாவது இன்னும் பீக்காக போயிருக்கலாம். பட் ப்ராபப்ளி என்னோடய மிஸ்டேக்காக கூட இருக்கலாம். அது பண்ணாமல் நீங்கள் வந்து கோ கிரியேட்டர்ஸோட எப்படி ப்ரோ கனெக்ட் ஆகுறீங்க? எப்படி லைக் அந்த கனெக்ஷன் இருக்கா? கோ கிரியேட்டர்ஸ் கூட வந்துட்டு எப்படி ஃபஸ்ட்டு இனிஷியலில் கனெக்ட் ஆகும் அப்படின்னா, அவங்க வந்து நம்ம ரீல்ஸுக்கு கமெண்ட் பண்ணுவாங்க, இல்லை நம்ம வந்து அவங்க ரீல்ஸுக்கு கமெண்ட் பண்ணுவோம். ஏதாவது ஒரு 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 ஸ்பார்க் ஒன்று இருக்கும். ஒரு கண்டென்ட் வந்து டக்குன்னு பிடிச்சி போயிடும் அவங்களோட கிரியேட்டர். அவங்க கிரியேட்டராக இருக்கும்போது ப்ரோ இதை தான் ப்ரோ நானும் சொன்னேன், ஆனால் எனக்கு இப்படி ஆயிடுச்சு ப்ரோ அப்படின்னு சொல்லி பேசுகிறதுக்கான ஒரு இதுதான் அப்படி போயிட்டுருக்கோம். அதுக்கப்புறம் வந்து அவங்க வந்து பிராண்ட் டீல்ஸ் வரும்போது ப்ரோ இந்த பிராண்டு நீங்கள் பண்ணியிருக்கீங்க எவ்வளோ கொடுத்தாங்க அப்படின்னு கேட்பாங்க. ப்ரோ இவ்வளோ தான் ப்ரோ கொடுத்தாங்க அப்படின்னா, சரி ஓகே பேசி பார்ப்போம் அப்படின்னு, சரி ப்ரோ பாருங்க அப்படின்னு அப்படி தான் கான்வர்சேஷன் போகும். அதுக்கப்புறம் வந்து இந்த மீட்டப்ஸ் எல்லாம் வைப்பாங்க. யூடியூப்பில் இருந்து சில மீட்டப்ஸ் எல்லாம் அட்டன் பண்ணோம். அப்போ போய் எல்லாரையுமே மீட் பண்ண முடிஞ்சுது, எல்லாரையும் பேச முடிஞ்சுது. அப்படி போகும். அதுக்கப்புறம் வந்து சில கிரியேட்டர்ஸ் வந்துட்டு நான் வந்து ஒரு வாரம் வீடியோ போடலைன்னா கூப்பிடுவாங்க, கால் பண்ணுவாங்க, என்ன ப்ரோ காணோம் அப்படின்வாங்க. நான் அது இல்லை ப்ரோ உடம்பு முடியல அப்படின்ற. சரி ப்ரோ பாருங்கள் வந்துடுங்க இல்லைன்னா மறந்துடுவாங்க அப்படின்னா. சரி ப்ரோ வந்துடுறேன் அப்படின்னு. அதுக்கப்புறம் அப்புறம் ஒரு கிரியேட்டர் இருக்கான், ரொம்ப நல்ல பையன். அந்த பையன் வந்து அவன் ரொம்ப கொஞ்சம் நல்ல ரீச்சு. சும்மா கால் பண்ணி புலம்புவான், ப்ரோ நான் ப்ரோ இது எதுவுமே நடக்க மாட்டேங்குது, நான் ஒரு பிளானில் வருதா, இது என்ன ப்ரோ இப்படி நடக்குது.
சும்மா தான் ப்ரோ கூப்பிட்டேன், போர் அடிக்குது அப்படின்னு சொல்லி பேசுவான். சரி பேசு ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு நான் பேசிகிட்டு இருப்பேன். அவ்வளோதான் ப்ரோ. இப்போ வெளியே இருந்து பார்க்குறவங்களுக்கு தான் வந்து இவங்கெல்லாம் இப்படி சப்பையாக இருக்கும். இவ்வளோதான் பேசுவோம், அது பெரிய இதெல்லாம் இல்லை. இப்போ ரீசெண்டாக இப்போ நான் அந்த ப்ளூ பிரிண்ட் லான்ச் பண்ணல, டக்குன்னு ஒரு கால், என்ன ப்ரோ நீங்கள் லான்ச் பண்ணிட்டீங்க, நான் லான்ச் பண்ணலான் இருந்தேன் ப்ரோ. அப்போ நீங்கள் வேறு பேரில் லான்ச் பண்ணுங்க, ப்ளூ பிரிண்ட்னு சொல்லாதீங்க, அகாடமின்னு சொல்லுங்கள். சரி ப்ரோ வேறு என்ன பண்ணுறது, அவ்வளோதான் ப்ரோ. ஐ திங்க் நம்ம ஆல்மோஸ்ட் நிறைய டிஸ்கஸ் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். உங்களோட பிஸ்னஸ் பிளான் நீங்கள் சொன்னீங்கல்ல, அந்த இது ஒர்க் அவுட் ஆக என்னோட சைட்லேருந்து பர்சனலாக ஒரு தேங்க்ஸ் ப்ரோ. அதெல்லாம் இப்போது அது எல்லாமே வந்துட்டு ஒரு விஷ் தான். அது கண்டிப்பாக கிளிக் ஆச்சுன்னா நம்ம குயிக்காக பண்ணணும் அப்படின்னு. சில பேருக்கு வந்து ஆம்பிஷனாக பண்ணுவாங்க, இது நான் பண்ணியே ஆவேன். இது வந்து என்னோட விஷ். எனக்கு வந்து இப்போதைக்கு சர்வைவ் ஆகணும், லிவ் ஆகணும், இப்படியே லைஃப் போகணும், அது நடந்தால் நல்லா இருக்கும், சூப்பராக இருக்கும் அப்படின்ற மாதிரி தான். ஆனால் அதுக்கு நடக்கிறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைச்சா நான் விட மாட்டேன், அவ்வளோதான். ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. அது பார்ப்போம் ஒரு நாள் அது அந்த மாதிரி ஒரு ஒர்க் அவுட் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த ஸ்பேஸில் உட்காந்து நம்ம இன்னொரு பாட்காஸ்ட் பண்ணுவோம். கண்டிப்பாக ப்ரோ. லைக் இதுக்கு எப்படி ரெஸ்பான்ஸ் வருதுன்னு பார்ப்போம். நிறையா க்ரியேஷன் ரிலேட்டடாக கொஸ்டின்ஸ் வரும்போது அகைன் நம்ம இங்கே வந்து இது என்ன எனக்கு என்ன ஃபீல் ஆகும்னா, இந்த மாதிரி ஜெம் ஆஃப் கண்டென்ட் எல்லாமே வந்து இன்ஸ்டாகிராம் யூடியூப்பில் போய் அங்கங்கே ஒளிஞ்சிக்கும், மெயின் ஸ்ட்ரீமுக்கு வராது. இது எப்போயாச்சும் யாராவது கண்டுபிடிச்சாங்கன்னா அது கடைன்னு பம்ப் ஆகும். உங்களுக்கு வந்து ரீல்ஸ்க்கு ஷார்ட்ஸ் எல்லாம் கட் பண்ணுறதுக்கெல்லாம் கண்டென்ட் இருக்கா ப்ரோ இதில்? பார்ப்போம் எப்படி போகுதுன்னு பார்ப்போம். நல்லா போயிடுச்சுன்னா தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நானும் பேசுகிறேன்னு இவ்வளோ நேரம் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா. ஆனால் எனக்கு வந்து கண்டென்ட் க்ரியேஷனில் கண்டிப்பாக ஒரு க்ரியேட்டராக எனக்கு ரொம்ப வேல்யூ ஆட் பண்ணுச்சு ப்ரோ. தேங்க்ஸ் ப்ரோ. அவ்வளோதான். அது எப்போவுமே சொல்கிற மாதிரி வந்து கண்டென்ட்டில் வேல்யூ இல்லைன்னா அந்த கண்டென்ட் போகாது. வேல்யூ இருந்துச்சு அப்படின்னா இது கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும்னு நான் நம்புகிறேன். சப்போஸ் நீங்கள் வந்து கடைசி வியூஸ்லாம் பார்த்துட்டு என்னடா ஒர்க் அவுட் ஆகலைன்னு நினச்சிங்கன்னா அடுத்த வருஷம் ஒர்க் அவுட் ஆகும் பாருங்கள். பாட்காஸ்ட் மார்க்கெட்டு தமிழ்நாட்டில் வந்து க்ரோ ஆச்சுன்னா இது எல்லாமே ஒர்க் அவுட் ஆகும். ஓகே ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் ப்ரோ, தேங்க்யூ.